இந்த ஆராதனை முழுவதுமாக நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்த என்னை வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளே, இனி வரப்போகிறவர்களே கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே, ஒரு மனதோடு ஆண்டவரே, அன்பின் ஐக்கியத்தோடு ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஆண்டவரே, நல் மனசாட்சியோடு ஆண்டவரே, தேவ ஆவியானவரே, உம்மோடு நாங்கள் கலந்து ராஜா, உம்மோடு திராட்சை செடியை போல இணைந்து ராஜா, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்களை நீ தொட வேண்டுமே ராஜா. ஆராதிக்கும் பொழுது ராஜா உன்னுடைய சமூகம் எங்களை ஆளுக்கொள்ளட்டும் அப்பா. ஆராதிக்கும் பொழுது ராஜா உன்னுடைய வல்லமை எங்கள் சரீரத்திலே இறங்கட்டும் ராஜா. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ராஜா உமது சாயலை நாங்கள் அடியத்தக்கதாக செய்யும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது ராஜா ஆண்டவரே, இந்த இடம் பரலோகமா மாத்து ராஜா. எங்களோடு நீ தங்கும் ஆண்டவரே, எங்களோடு நீர் உலாவும் ஆண்டவரே, எங்களோடு நீர் வாசம் செய்யும் ஆண்டவரே. நீரே தொடக்கம் அல்லவா, நீரே முடிவல்லவா, நீரே உயர்வல்லவா ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. இன்றைக்கு மட்டுமல்ல, நாளைக்கு மட்டுமல்ல, கடைசி மரணம் வரைக்கும் ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவுக்கும் எங்களுடைய சரீரத்துக்கும் நீ ஒரே ஒருவர் நம்பிக்கையான தேவன் ஆண்டவரே. வந்த உம்முடைய பிள்ளைகளை வெறுமையான பாதை அப்பா தொடக்கமும் முடிவு நீராயிருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நம்முடைய யாரும் கூட்டி சேர்த்தபடியால் என் ஆண்டவராக ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ಸಲ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ தயவு செஞ்சு இந்த ஜன்னலெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க. உள்ள வேக்காடு ஜாஸ்தியாக இருக்கிறபடியால் வாலிபர் போட அந்த ஜன்னல்கள்லாம் அவரெல்லாம் ஓப்பன் பண்ண. ಬಾಗಿಲನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಿಟಕಿಗಳನ್ನು ಸ್ವಲ್ಪ ಓಪನ್ ಮಾಡಿ, ಬಹಳ ಸೆಕೆ ಇರುವುದರಿಂದ இந்த நாளில் அனாதி அனுபவித்த தெய்வம் நம்மளோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಶಾಶ್ವತ ಪ್ರೇಮ ಇಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. பரிசுத்த பந்தி இருக்கிறபடியாலே நான் 2 வார்த்தை மட்டும் நம்ம தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். ಕರ್ತನ ಭೋಜನ ಇರುವುದರಿಂದ 2-3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. அதுக்குள்ளதான் கண்களை மூடி ஒரு வினாடி ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಒಂದು ಕ್ಷಣ ನಾವು சாமி என்னை ஆயத்தமாக்கு என்று கேளுங்க. ಸ್ವಾಮಿ ನನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿರಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ. எனக்குள்ள என்ன அறியாத வரக்கூடிய கசப்புகள், ನನ್ನನ್ನು ತಿಳಿಯದಂತೆ ಬರುವಂತಹ ಕಹಿ ಜೀವಿತಗಳಪ್ಪ, பலவிதமான விருப்பமில்லாத எண்ணங்கள், ಅನೇಕ ಆಸೆ ಇಲ್ಲದ ಯೋಚನೆಗಳಪ್ಪ, என்னை ஒரு தடவை மன்னிப்பா. ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿರಪ್ಪ. உங்களுடைய பரிசுத்த பந்தி எடுக்கும் போது என்னை தகுதியாக்கி கொள்ளும் அப்பா. ಕರ್ತನ ಭೋಜನ ಸವಿಸುವಾಗ ನನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿರಿಯಪ್ಪ. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் எதிர்பார்க்கிறேன் அப்பா. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇವಪ್ಪ. அப்பாத்திரமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொள்ளாதபடி எனக்கு உதவி செய். ಅಪಾತ್ರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಆಶೀರ್ವಾದ ತಡೆ ಮಾಡಿಕೊಳ್ಳದಂತೆ ಸಹಾಯ ಮಾಡಿ. கிருபை அன்பினால் எனக்கு தயவு. ನಿಮ್ಮ ಕೃಪೆ ದಯೆಯಿಂದ ನಮಗೆ ಕೃಪೆ ತೋರಿಸಿಯಪ್ಪ. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಬಂದ ದೇವ ತಂದೆಯೇ. நேரம் கடந்து போகிறபடியாலே 2 வார்த்தையை தியானம் செய்யலாம். ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುವುದರಿಂದ இப்ரியர் புஸ்தகம் 13:5 எடுத்தவர்கள் வாசித்து பாருங்கள். 13:5 இப்ரிய புஸ்தகம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ದ್ರವ್ಯ ಆಸೆ ಇಲ್ಲದವರಾಗಿರಿ, ನಿಮಗೆ ಇರುವುಗಳಲ್ಲಿ ತೃಪ್ತರಾಗಿರಿ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಎಂದಿಗೂ ತೊರೆಯುವುದಿಲ್ಲವೆಂದು ದೇವರು ತಾನೇ ಹೇಳುತ್ತಾನೆ. ಆಮೇನ್. இருக்கிறதிலேயே திருப்தியாரு என்று சொல்கிறார். ಇರುವುದರಲ್ಲೇ ತೃಪ್ತರಾಗಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. கஷ்டமாக்குதில்ல? ಕಷ್ಟವಾಗಿದೆ ಅಲ್ಲವಾ? இருக்கிறதுலே எப்படி திருப்தியா இருக்க முடியும்? ಇರುವುದರಲ್ಲಿ ಯಾಕೆ ತೃಪ್ತಿಯಾಗಿರಲು ಸಾಧ್ಯ? ஏன்? ಯಾಕೆ? எல்லாத்துக்கும் வஞ்சகமுள்ள இருதயம் ஒன்று இருக்கிறது நமக்குள்ள. ಎಲ್ಲರಿಗೂ ವಂಚನೆಯಾದ ಒಂದು ಹೃದಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುದೆ. அது என்ன சொல்கிறது? ಅದು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? திருப்தி இல்லாதபடிக்கு வாழ செய்கிறது. ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದಂತೆ ಬಾಳುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. எவ்வளவுதான் மனுஷனுக்கு கொடு, ಎಷ್ಟು ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡಿರಿ, அவனுக்கு திருப்தி என்பதே இல்லை. ಅವನಿಗೆ ತೃಪ್ತಿಯೇ ಇರುವುದಿಲ್ಲ. இது எதுக்கு சொல்றார் எபிரியர்ல? ಇದು ಇಬ್ರಿಯ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಹೇಳುತ್ತಾರೆ? அந்த இடத்துல அவர்கள் வறுமையில் இருந்திருக்கலாம், ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಕ್ಷಾಮದಿಂದ ಇದ್ದಾರೆ, கஷ்டத்தில் இருந்திருக்கலாம், ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು, ஜெபித்து சோர்ந்திருக்கலாம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಸೋತಿರಬಹುದು. அவளுக்கு சொல்கிறார், ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, இருக்கிறதுல திருப்தியாரு, ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತರಾಗಿರಿ. அடுத்த ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது. ನಂತರ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ಇದೆ. உன்னை விட்டு விலக மாட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிட மாட்டேன். ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. எப்போ அவர் விலகவில்லையோ, ಯಾವಾಗ ಅವರು ಅಗಲುವುದಿಲ್ಲವೋ,
எப்பொழுது உன்னை கைவிடவில்லையோ ಯಾವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲವೋ உன்னை இருக்கிற மாதிரியே வைக்க மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಇರುವ ರೀತಿಯಲ್ಲೇ ಇಡುವುದಿಲ್ಲ. உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி எடுப்பார். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೆ. எப்பொழுது தூக்கி எடுப்பார்? ಯಾವಾಗ ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೆ? ஒரோடிய தூக்குறதுல உன்னை ಒಂದೇ ಸಲ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆತ್ತುವುದಿಲ್ಲ. கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி பார்க்கிறார். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಎತ್ತಿ ಎತ್ತಿ ನೋಡುತ್ತಾರೆ. அதிகமா தூக்கி விட்டா ಅಧಿಕವಾಗಿ ಮೇಲೆತ್ತಿದರೆ எங்க விழுந்துடுவாயோ என்று அவருக்கு யோசனை. ಎಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತೀಯೋ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ. அதிகமாக தூக்கி விட்ட சாத்தான் விழுந்து விட்டான். ಅಧಿಕವಾಗಿ ಮೇಲೆತ್ತಿದ ಸೈತಾನ ಬಿದ್ದು ಹೋದನು. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ಇವತ್ತು ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்கெಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆಲ್ಲ திருப்தி இழந்து போறார்கள். ತೃಪ್ತಿ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. கொஞ்சம் கொஞ்சமா தான் தேவன் கொடுப்பார். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. அநேக மக்களுக்கு இந்த இடத்துல நான் ஜெபிக்கும் போது ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಯ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்ல. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆಂದು ಹೇಳಿರಿ. ಯಾಕೆ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதிகரித்து ஆசீர்வதித்து விட்டா ಅಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿಬಿಟ್ಟರೆ ஆசீர்வாதத்தை உன்னால சுமக்க முடியாது. ಆಶೀರ್ವಾದ ನಿಮ್ಮಿಂದ ಹೊರಲಾಗುವುದಿಲ್ಲ. வானத்தையே உனக்கு கொடுக்க ஆண்டவரால முடியும். ಆಕಾಶವನ್ನೇ ಕೊಡಲು ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. சூரியனே உனக்கு கொடுக்க முடியும். ಸೂರ್ಯನನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. ஆனால் எப்படி முடியும்? ಆದರೆ ಯಾಕೆ ಸಾಧ್ಯ ಅದು? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ விழுந்துடுவே, ನೀನು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೀಯೇ, சுமக்க முடியுமா? ನೀನು ಹೊರಲಾಗುವುದು ಆಗ್ತದಾ? அநேக பேர் எனக்கு இப்படித்தான் ஆசீர்வாதம் வேண்டும், அப்படித்தான் ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறார். ಅನೇಕರು ಅನೇಕ ಹಾಗೆ ಹೀಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕೆಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. நீ விரும்புறதெல்லாம் நான் கொடுத்து விட்டா ನೀನು ಆಸೆ ಪಡುವುದನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ கடைசியில சாத்தானுடைய பிள்ளை ஆயிடுவார். ಕೊನೆಯಲ್ಲಿ ಸೈತಾನನ ಮಗನಾಗಿ ಬಿಡ್ತೀಯ. எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதைத்தான் கொடுப்பார். ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಕೊಡುತ್ತಾರೋ ಅದನ್ನೇ ಕೊಡುತ್ತಾರೆ. பெருண்டாலும் உருண்டாலும் கத்தினாலும் கதறினாலும் எது கொடுக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தை தான் அவனுக்கு கொடுப்பார். இது மட்டும் எழுதி வை. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಕೊಡಬೇಕೋ ಅದನ್ನು ಮಾತ್ರ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. 55 வருஷம் என்னுடைய ஊழியத்திலே நானும் பல காரியத்தில் பெருண்டு பார்த்தேன், உருண்டு பார்த்தேன். 55 ವರ್ಷ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಅಯ್ಯ ಹೋರಾಡಿ ನೋಡಿದರು. ஓடாது, ಅದು ಓಡುವುದಿಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರಬೇಕು. ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிவிட வேண்டும். ಒಂದೇ ವಾರ್ತೆ ಅವರ ಹತ್ರ ಹೇಳಬೇಕು. உம்முடைய சித்த பிரகாரம் என்ன நடத்தும், ನಿಮ್ಮ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ನನ್ನ ನಡೆಸಿರಪ್ಪ. பிறகு உன்னுடைய பொறுப்பு முழுவதும் அவர் எடுத்துக்கொள்வார். ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ ಪೂರ್ತಿ ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீ என்ன செய்கிற? ನೀನೇನು ಮಾಡುತ್ತೀರಾ? உன்னுடைய பொறுப்பை நீயே சுமந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ ನೀವೇ ಒತ್ತುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. நீ விழுந்து போற, ನೀನು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೀರಾ. நீ அவர் கையில சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா ನೀವು ಅವರ ಚಿತ್ತಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ உன்னுடைய பொறுப்பை அவர் எடுத்துக்கொள்வார். ನಿಮ್ಮ ಜವಾಬ್ದಾರಿ ಅವರು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆகியால சொல்கிறார், ಆದ್ದರಿಂದ ಹೇಳುತ್ತಾರೆ, திருப்தி இல்லாத பிள்ளையா இருக்காதே, ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಡಿರಿ. தேவன் என்னை சோதித்தார். ದೇವರು ಅಯ್ಯನವರನ್ನು ಶೋಧಿಸಿದರು. படுக்கை இல்லாதபடி செய்தார். ಹಾಸಿಗೆ ಮನೆಗಳ ಹಾಸಿಗೆ ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡಿದರು. தலைக்கு வைக்கிற தலைக்காணி இல்லாதபடி வைத்தார். ತಲೆದಿಂಬು ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡಿದರು. ஆனா பரலோகத்துக்கு போயிட்டு வரோம் இரு நேரத்துல. ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಅಯ್ಯ ಹೋಗಿ ಬರುತ್ತಿದ್ದರು. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ಅದರ ವಿಷಯದಲ್ಲಿ ಅಯ್ಯ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. என்னோட பாயில மட்டும் படுக்கிறேன், ಏನು ஏராளமான பிரசங்கம் செய்வேன், ಅನೇಕ ಪ್ರಸಂಗ ஏராளமான பிசாசுகள் ஓடும், ಅನೇಕ ಸೈತಾನಗಳು ಓಡುತ್ತಿದ್ದವು. மத்தியானத்தில் எனக்கு சாப்பாடு இருக்காது. ಮಧ್ಯಾಹ್ನದಲ್ಲಿ ಊಟವಿರುವುದಿಲ್ಲ. என்னடா எனக்கு சாப்பாடு இல்லை என்று ஒரு நாளும் யோசிக்கவில்லை. ಏನು ಊಟ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ದಿವಸ ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. அந்த பிரசன்னம் எனக்குள்ள இருக்க ஆரம்பித்தது. ಆ ಪ್ರಸನ್ನತೆ ಅಯ್ಯ ತರ ಇರಲು ಆರಂಭಿಸಿತು. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் இயேசுவை பார்க்க வேண்டும், ಯೇಸುವನ್ನು ನೋಡಬೇಕು, அவரோடு சஞ்சரிக்க வேண்டும். ಅವರ ಜೊತೆಲಿ இந்த ಸಂಚರಿಸಿ. எண்ணத்தை தவிர ஏற ஏண்டா எனக்குள்ள ಈ வரவில்லை. ಯೋಚನೆ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವ ಯೋಚನೆ ಬರಲಿಲ್ಲ. தேவன் உத்து பார்த்தார். ದೇವರು ಅದನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿ, முறுமுறுக்கிறானா, ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರಾ, இல்லை என்னை வெறுக்கிறானா, ಇಲ್ಲ ನನ್ನನ್ನು இல்லை எனக்கு கொடுத்ததை எட்டு வெளியிடுவானா, ಇಲ್ಲ ಕೊಟ್ಟದನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಬಿಡುತ್ತಾರಾ, இவன் உண்மை உடையவனா இருப்பானா. ಇವರು ನಂಬಿಗಸ್ಥರಾಗಿರುತ್ತಾರಾ. சோதித்தார். ಶೋಧಿಸಿದರು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதை தினகர் மூலம் வெளிப்படுத்தினார். ದಿನಗರೆಯ ಮುಖಾಂತರ ಪ್ರಕಟ, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, பசிலையும் பட்டினிலையும் ಹಸಿವು ಕಷ್ಟದಲ್ಲಿ முறுமுறுக்காதபடிக்கு ಗುಣಗುಟ್ಟದಂತೆ என்னுடைய ஊழியத்தை செய்தாயே, ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಿದಿರಿ. என் கிருபை என்னோட கரம் உன்னோட இருக்கும். ನನ್ನ ಕೃಪೆಯು ನನ್ನ ಕೈಯು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகியால தேவப்பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இருக்கிறதுல திருப்தியா இருக்க வேண்டும். ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತರಾಗಿರಬೇಕು. கொடுக்குவாரு, ಕೊಡುತ್ತಾರೆ.
நிதானப்பட்டு கொடுப்பார். ನಿಧಾನವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. இதை தாங்கறியா தாங்க முடியாதா என்று ಇದನ್ನು ತಾಳುತ್ತೀಯಾ ಇಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. கொஞ்சம் கொடுத்து பார்க்கறாரு, ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟು ನೋಡುತ್ತಾರೆ. அப்பயே அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க விழுந்து போறாங்க. ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು ಅದರಲ್ಲೇ ಬಿದ್ದು எத்தனையோ ಹೋಗುತ್ತಾರೆ. ஊழியக்காரர்களே விழுந்து போனார்கள். ಎಷ್ಟೋ ಸೇವಕರು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ. செவிக்க முடியாதபடி விழுந்து போனார்கள். ಯಾಕಂದ್ರೆ ಹೊರಲಾರದಂತೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ. சாத்தான் கிட்ட நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ಸೈತಾನ ಹತ್ತಿರ ಪಾಠವನ್ನು செவிக்க ಕಲಿತು முடியாததால் அவனுக்கு கொடுத்து விட்டான். ಹೊರಲಾರದಷ್ಟು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. கடைசியில் என்ன செய்து விட்டான்? ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವನೇನು ಮಾಡಿಬಿಟ್ಟನು? இந்த உலகத்துக்கே அவனா மாறிவிட்டான். ಲೋಕದಕ್ಕೆ ಅವನೇ ಆಗಿ ಮಾರ್ಪಟ್ಟು ಬಿಟ್ಟನು. என் ஆண்டவராக இயேசு ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இவ்வளவு ஜெபிக்கின்ற எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே. ಇಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, ಏನು ಮಾಡಲಿಲ್ಲವೇ? செய்ய மாட்டார். ಮಾಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருடைய சித்தத்தை அறி. ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಅರಿತು நிதானமாக நீ போக வேண்டும். ನಿಧಾನಿಸಿ ಹೋಗಬೇಕು. அதுதான் தேவனுடைய பிள்ளையே. ಅದೇ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ. ஒரு ஊழியக்காரே சில வீடுகளை சந்திக்க போறாராம். ಕೆಲವು ಸೇವಕರು ಕೆಲವು ಮನೆಗಳನ್ನು ಸಂಧಿಸಲು ಹೋದರಂತೆ. அந்த சந்திக்கும் போது ಅವರು ಸಂಧಿಸುವಾಗ வேகாத வெயிலா, ಭಯಂಕರವಾದ ಬಿಸಿಲು ಇತ್ತು. ஒரு வீடு முக்கியமா சந்திக்க வேண்டும். ಒಂದು ಮನೆಯನ್ನು ಅವರು ಸಂಧಿಸಬೇಕು. அந்த வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னா ಆ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. மத்தியில பெரிய காலுவை இருக்கிறதா, ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾಲುವೆ ಇದೆ. இது சுத்தி கொண்டு போனோம்னா ஒரு 2 பர்லாங் ஆகும். ಸುತ್ತಿಕೊಂಡು ಹೋದರೆ 2 ಪರ್ಲಾಂಗ ದೂರವಿದೆ. இது அவர் கிட்ட போயிட்டு ಇದು ಅವರ ಹತ್ತಿರ ಹೋಗಿ பார்த்தாராம். 2 பர்லாங் 2 மைல் சுத்தி கொண்டு எப்படி போகிறது? ಎರಡು ಪರ್ಲಾಂಗ್ ಸುತ್ತಿಕೊಂಡು ಯಾಕೆ ಹೋಗುವುದು? காவா அப்பத்தான் கடைசி முடிக்கிறது போக முடியும். ಅದೇ ಸುತ್ತುತ್ತೆ ಆದ ಸಮಯಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. அங்க திடீரென்று ஒரு தென்னை மரம் காணப்பட்டதா. ಅಲ್ಲಿ ಒಂದು ತೆಂಗಿನ ಮರ ಕಾಣಿಸಿತಂತೆ. போய் சொன்னாராம், ಹೋಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, தென்னை மரமே இயேசு நாமத்தால அந்த பக்கம் சாயினாராம். ತೆಂಗಿನ ಮರವೇ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಹೊರಗೆ ಬಿಡು ಒಂದು. அந்த சாஞ்சா ಅದು ಹಾಗೆ ಹೊರಗೆ அது மேல நடந்து ಸುಲಭமா போயிடலாம் என்று. ಅದು ಹಾಗೆ ಮಲಗಿದರೆ ಅದ್ರ ಮೇಲೆ ನಡೆದು ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ. தேங்காய் மரம் அசைந்திருந்தா இருந்தா ತೆಂಗಿನಕಾಯಿ ಮರ ಅಳ್ಳಾಡಲಿಲ್ಲ. தேவர ಮಕ್ಕಳು கோபம் வந்துடுச்சு. ಇವರಿಗೆ ಕೋಪ ಬಂದಿತ್ತು. இயேசு நாமத்தை சொல்லுகிற தென்னை மரமே சாய். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ತೆಂಗಿನ ಮರವೇ ನೀನು ಆ ಕಡೆ ಬಾಗು. அசையாதபடி நிற்கிறதா. ಅದು ಆ ಭಾಗದಂತೆ ನಿಂತು ಬಿಟ್ಟು இவர் அந்த வீட்டுக்கும் போகவில்லை. ಇವರು ಆ ಮನೆಗೂ ಹೋಗಲಿಲ್ಲ. கோபம் வந்துடுச்சு. ಕೋಪ ಬಂದಿತ್ತು. ஜெபத்தை கேட்கவில்லையே. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲಿಲ್ಲ. அவர் ஊழியத்துக்கு தானே இந்த மரத்தை சாயின்னு சொன்னேன். ಅವರ ಸೇವೆಗೆ ತಾನೇ ಮರವನ್ನು ಬಾಗು ಎಂದು அந்த ಹೇಳಿದೆ. வீட்டை சந்திக்கிறது தானே மரத்தை சாயின்னு ಆ சொன்னேன். ಮನೆಯನ್ನು ಸಂಧಿಸುವುದಕ್ಕೆ ತಾನೇ ನಾನು ಈ ರೀತಿ இனி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் என்று வெறுப்போடு போய்விட்டார். ಆ ಮನೆಗೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಬೇಸರಪಟ್ಟು ಹೋಗಿಬಿಟ್ಟರು. திடீரென்று கர்த்தர் அவரை சந்தித்தாராம். ತಕ್ಷಣ ದೇವರವನ್ನು ಸಂಧಿಸಿದರಂತೆ. ஏன் முறுமுறுக்கிறாயா? ಯಾಕೆ ಗುಣಗುಟ್ಟುತ್ತೀಯಾ? சுயநலமா இருக்கிறாயா? ಸ್ವಾರ್ಥಿಯಾಗಿದ್ದೀಯಾ? இந்த தென்னை மரத்தை பார்த்தாயே, ಈ ತೆಂಗಿನ ಮರವನ್ನು ನೋಡಿದೆಯೇ? இது விடி என்று சொன்னாயே, ಇದು ಬಿಟ್ಟು ಬಿಡು ಎಂದು ಹೇಳಿದೆಯೇ? இந்த தென்னை மரத்தினால இந்த தேங்காய்னால ஒரு குடும்பமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ಈ ತೆಂಗಿನ ಮರದ ಕಾಯಿದಿಂದ ಒಂದು ಕುಟುಂಬವೇ ಬಾಳುತ್ತಾ ಇದೆ. இது போய் சாய் என்று சொன்னா முடியுமா? ಇದನ್ನು ಬಾಗು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಆಗುತ್ತದಾ? கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கலாமே. நீ ಸ್ವಲ್ಪ ದೂರ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗಿರಬಹುದಿತ್ತೆ. இதுக்காகவே ஒரு குடும்பத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற தென்னை மரத்தை விழு என்று சொல்கிறாயே. ಒಂದು ಕುಟುಂಬವೇ ಬಾಳು ನಡೆಸುತ್ತಿರುವ ಮರವನ್ನೇ ಬಿಳು ಎಂದು ಹೇಳುತ್ತೀವಿ. இதுல வேற முறுமுறுக்கிறாயே. ಇದರ ಜೊತೆಗೆ ಗುಣಗುಟ್ಟು. இதுல வேற ஜெபத்தை கேட்கவில்லை என்று நினைக்கிறாயே. ಇದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲಿಲ್ಲ ಎಂದು இது முரட்டாட்டமான ஒரு ஆவி. ಇದು ಮೊಂಡಾಟವಾದ ಒಂದು இந்த சபையில சில பேருக்கு அந்த முரட்டாட்டமான ஆவி மட்டும் ஏமாத்தி நிக்குது. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ ಆ ಮೊಂಡಾಟದ ಆತ್ಮ ವಂಚಿಸುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உன் அந்தஸ்துக்கு மேலே எதுவுமே விரும்பாதே. ನಿನ್ನ ಅರ್ಹತೆಗೆ ತಕ್ಕ ಮೇಲನ್ನು ಯಾವುದನ್ನು ಆಸೆ ಪಡಬೇಡ. உன்னுடைய அந்தஸ்துக்கு மேலே எதுவுமே விரும்பி போகாதே. ನಿನ್ನ ಅಂತಸ್ತಿಗೆ ಮೇಲೆ ಯಾವುದನ್ನು ಆಸೆ ಪಡಬೇಡ. உன் அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும் அதை தான் செய்வாரு. ನಿನ್ನ ಅರ್ಹತೆ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡುತ್ತಾರೆ. நீ அந்தஸ்துக்கு மிஞ்சி ஏதோ கேட்க போற. ನಿನ್ನ ಅಂತಸ್ತಿಗೆ ಮೀರಿ ಏನೇನೋ ಕೇಳುತ್ತೀರಾ? இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம்ன்றாங்களே, 14 ஜென்மம்ன்றாங்களே, அந்த ஜென்மங்கள் இல்லை. அப்படி இருந்தா அது கிடைக்காது உனக்கு. ಒಂದು ವೇಳೆ ಬೇರೆ ಜನ್ಮಗಳಿಲ್ಲ, ಅದರ ಇದ್ದರೂ ಅದು ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. கடைசியில பைத்தியம் பிடிச்சிடும். ಕೊನೆಯಲ್ಲಿ ಯಾತ್ರೆ ಮುಗಿದು ಬಿಡುತ್ತದೆ. அமெரிக்கா நாட்டில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தாரா. ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿ ಉನ್ನತವಾದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರಂತೆ. பெரிய ஒரு ஆபீஸ் கட்டிடாரா. ಒಂದು ದೊಡ್ಡ ಕಚೇರಿಯನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರಂತೆ. யாரும் உள்ள வராதபடிக்கு. ಯಾರು ಒಳಗಡೆ ಬರದಂತೆ. இவரே சமையல் செய்யறது, சாப்பிடுறது. ಇವರೇ ಅಡಿಗೆ ಮಾಡುವುದು, ಊಟ. இவருடைய வேலை என்ன? ಇವರ ಕೆಲಸವೇನು? வெறும் ஆராய்ச்சி பார்க்கறது. ಬರೀ ಎಲ್ಲ ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುವುದೇ. ஒரு புக்குங்களா எடுத்து பெரிய லைப்ரரி ஆக்கி விட்டாரா. ಒಂದೊಂದು ಬುಕ್ಗಳನ್ನು ಬರೆದು ಲೈಬ್ರರಿಯನ್ನೇ ಮಾಡಿಬಿಟ್ಟರು. என்னென்னவோ கண்டுபிடிக்கலாம் என்று போனாரா. ಏನೇನೋ ಕಂಡುಹಿಡಿಯಲು ಹೋದರಂತೆ. இயேசு என்று சொன்னா அதோட காரியம் என்ன? ಯೇಸು ಏನು, ಅವರ ಕಾರ್ಯವೇನು, அந்த தெய்வீக என்ன ஆகுது என்று ஆராய்ச்சி பார்க்க கூடாதுனாரா. ಆ ದೈವಿಕತೆ ಏನು ಎಂದು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಲು ಹೋದರು. கடைசியில அப்படி பேசி பண்ண
ಕೊನೆಯಲ್ಲಿ ಅವರು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುತ್ತಾ பைத்தியம் பிடிச்சிடுச்சான். ಹುಚ್ಚು ಹಿಡಿದು ಬಿಟ್ಟಿತು. கத்தி கூச்சல் போடுறாரா, ಕಿರಿಚಿ ಕೂಗಾಡುತ್ತಾರೆ, சட்டையெல்லாம் கிழிச்சிக்க போறாரா, ಶರ್ಟ್ ಅನ್ನು ಕಿತ್ತು ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ, தற்கொலை செய்து கொள்ள போறாரா. ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಹೋದರು. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரா, ಆಗ ದೇವರು ಹೇಳಿದರಂತೆ, இத்தனையும் அந்த பக்கம் தள்ளி விடுனாராம். ಇದೆಲ್ಲವನ್ನು ಆ ಕಡೆ 13 வருஷம் ஆராய்ச்சி பண்ணானா பாருங்க. 11 ವರ್ಷ ಅವನು 13 வருஷம் 13 ವರ್ಷ ಸಂಶೋಧನೆ ಮಾಡಿದರಂತೆ. ஆனா ಆದರೆ அத்தனையும் தள்ளிவிடு, ಅಷ್ಟನ್ನು ಅವರು ತಳ್ಳಿಬಿಡು, என்னிடத்துல வா, ನನ್ನ ಹತ್ತಿರ ಬಾ, உன் பாவ பாரத்தை என்கிட்ட இறக்கிக்கோ, ನಿನ್ನ ಪಾಪದ ಭಾರವನ್ನು ನನ್ನ ಹತ್ರ ಇಳಿಸಿಬಿಡು, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன். ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. அப்பொழுதுதான் என்னுடைய சித்தத்தை அறிய முடியும். ಆಗಲೇ ನನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. என் அன்பு தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முரட்டாட்டத்தனமான ஒரு காரியங்கள், ಮೊಂಡಾಟವಾದ ಒಂದು ಕಾರ್ಯ, சில வசனங்களை வச்சு சொல்றது. ಕೆಲವು ವಚನಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳುವುದು. யாக்கோபு சொன்னா, என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டேன் என்று சொன்னான். ಯಾಕೋಬ ಹೇಳಿದನು, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இது பிடிச்சுன்னு சில பேர் ஜெபிக்கிறது, ಇದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಕೆಲವರು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். ಇದು ಒಂದು ಹುಚ್ಚರ ರೀತಿ. சாமி, அந்த பெண்ணை எனக்கு கட்டுற வரைக்கும் அவனை விட மாட்டேன். ಸ್ವಾಮಿ, ಆ ಹೆಣ್ಣನ್ನು ಕಟ್ಟುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳು, ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு கல்யாணம் 2 குழந்தை ஆகிக்குது. ಮೊದಲೇ ಆ ಹೆಣ್ಣಿಗೆ ಮದುವೆ ಆಗಿ 2 ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ. ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், ಆದರೂ ಇವನು ಏನು அந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ, பெண்ணை கட்டுற வரைக்கும் அவனை விட மாட்டேன் என்று ஜெபிக்கிறான். ಆ ಹೆಣ್ಣನ್ನು ಕಟ್ಟುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅನ್ನುತ್ತಾನೆ. என் அன்பு தேவப்பிள்ளையே, பெரிய தேவ இந்த மாதிரி அர்த்தம் அனர்த்தம் இல்லாத இந்த பெந்தகோஸ்து ஜனங்கள் மாட்டிருக்கிறானுங்க. போய் ಅರ್ಥವಿಲ್ಲದೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬೆಂದಗೋಸ್ ಜನಗಳು ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. இதுல தான் அந்த சிஎஸ்ஐ கார ரோமன் கேத்தலிக்கார எங்களை பார்த்து சோடா பாட்டில்ன்றானுங்க. ಇದರಿಂದಲೇ CSI ರೋಮನ್ ಕ್ಯಾಥಲಿಕ್ ಎಲ್ಲ ಸೋಡಾ ಬುಟ್ಟಿಗಳು, ಸೋಡಾ ಬಾಟಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. திடீர்னு ஆண்டவரை பார்த்து இங்கே பார்த்தாரு, இங்கே நின்னாரு, அங்கே வந்து கூச்சல் போடுறான். கொஞ்ச நாள் பண்ணிட்டு சோறு பண்ணி ಸಾರಾಯಿ ಕಡೆಯಲ್ಲಿ ಉட்காந்துக்கிறான். ಇವತ್ತು ತಕ್ಷಣ ದೇವರನ್ನು ನೋಡಿದೆ, ಅಲ್ಲಿದ್ದಿಲ್ಲ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. ನಂತರ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ನಂತರ ಸಾರಾಯಿ ಅಂಗಡಿಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳು. ಪೌಲ್ என்ன சொல்கிறார், ಪೌಲ್ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, என் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிக்கிறேன். ನನ್ನ ಓಟವನ್ನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಓಡುತ್ತಿದ್ದೆ. ஆத்திர அவசரம் அல்ல, ಆತರ இன்னைக்கே கொடுத்தோம் இவருக்கு, ಇವತ್ತೇ நாளைக்கே கொடுத்தோம் இவருக்கு, ನಾಳೆಗೆ ಕೊಡಬೇಕು ಇವರಿಗೆ. இதெல்லாம் நடக்கிற காரியம் அல்ல, ಇದೆಲ್ಲ ನಡೆಯುವ ಕಾರ್ಯವಲ್ಲ. குறுக்கான பக்திகளை செய்து கொண்டு வருகிறோம். ಕುರುಡಾದ ಭಕ್ತಿ ಮಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. இருக்கிறதுல திருப்தியாரு, ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತರಾಗಿರಿ. உனக்கு விட்டு விலக மாட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிட மாட்டேன். ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவப்படி ದೇವರ ಮಕ್ಕಳು, இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? நீங்கெல்லாம் ಇರುವ ರೀತಿಯಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ. போட துணி இல்லாத இருந்தீங்க, ಬಟ್ಟೆ ಹಾಕುವ வீடு இல்லாத இருந்தீங்க, ಮನೆ ಇಲ್ಲದಿದ್ದೀರಿ, வாழ்வு இல்லாத இருந்தீங்க, தரித்திரத்துல இருந்தீங்க, ದರಿದ್ರರಾಗಿದ್ದೀರಿ. கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி எடுத்தாரல்லவா, ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಮೇಲೆತ್ತಿದ್ದೀರಾ. இன்னும் கொஞ்சம் நீ பக்தி செஞ்சிருந்தா, ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಭಕ್ತಿ ಮಾಡಿದರೆ வேற விதமா உன்னை எடுத்து உபயோகப்படுத்தி பார், ಬೇರೆ ಮಾರ್ಗದಿಂದ ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. அதுக்குள்ள நீ நாடகம் பண்ணி விட்டாய், ಅದರೊಳಗೆ ನೀನು ನಾಟಕ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. அந்த நாடகம் பார்த்த ஆண்டவர் என்ன பண்றாரு, கப் ஷிப்பன் விட்டார். ಆ ನಾಟಕವನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಸೈಲೆಂಟ್. சாமி என் ஜெபத்தை கேட்கவே இல்லையா, ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲಿಲ್ಲವಾ, நீ நாடகத்தை நிறுத்தி ನಿನ್ನ ನಾಟಕವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿ, நடிக்க போகாதே, ನಟನೆ ಮಾಡಲು ಹೋಗಬೇಡ, பக்தி வேஷத்தை போடாதே, ಭಕ್ತಿ ವೇಷ ಹಾಕಿಬೇಡ. நான் ஒன்றும் செய்ய முடியாது, ನಾನು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. கொஞ்சம் கொடுத்து பார்க்கறாரு, ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟು ನೋಡುತ್ತಾರೆ. பையன் எங்க ஓடுறான், ಹುಡುಗ ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾರೆ. பெண்ணுக்கு ஒரு வாಳು கொடுக்கறாரு, ಈ ಹೆಣ್ಣಿಗೆ ಒಂದು ಬಾಳು, எங்க போய் வாழுதுன்னு எல்லாம் தெரியும் அவருக்கு. ಇದು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾಳುತ್ತದೆ ಗೊತ್ತು ಅವರಿಗೆ. அப்புறம் சாவி எடுத்து மூட்டிடுவார், ಆಮೇಲೆ ಕೀ ತೆಗೆದುಕೊಂಡು ಮುಚ್ಚಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அவருக்கு தெரியும் எல்லா சாவி அவர்கிட்ட இருக்கு, ಎಲ್ಲ ಕೀ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. ஆகியால மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும், ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இருக்கிறதுல திருப்தியாரு, ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತರಾಗಿರಿ. உன்னை விட்டு விலக மாட்டேன், ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிட மாட்டேன். ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. சங்கீத புஸ்தகம் 104 ಕೀರ್ತನೆಗಳು 104 27 28 வாசி. 27 28 ವಚನ. பிள்ளைகளே, ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மைகளால் திருப்தியாகும். ಇವೆಲ್ಲ ಹೊತ್ತು ಹೊತ್ತಿಗೂ ಆಹಾರಗೋಸ್ಕರ ನಿನ್ನನ್ನೇ ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತವೆ. ನೀನು ಕೊಡಲು ಅವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತವೆ, ನೀನು ಕೈ ತೆರೆಯಲು ಅವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಹೊಂದಿ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುತ್ತವೆ. ದೇವರ ಮಕ್ಕಳು, மனுஷன் திருப்தியா இல்ல, ಮನುಷ್ಯನಿಗೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. இது கடல்ல இருக்கிறதுங்க பாருங்க, திருப்தி அடிக்கிறதா. ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇರುವುದು ತೃಪ್ತಿ ಹೊಂದುತ್ತದೆ ನೋಡಿರಿ. ஏற்ற காலத்துல கையை திறக்கிறாரா, ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಕೈಯನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ, கைகளை பார்க்கறதான், ಅದು ಅವರ ಕೈಗಳನ್ನೇ ನೋಡುತ್ತದೆ, அதை போய் வாங்கிக்கின்னு ಅದು ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು திருப்தியா இருக்கிறதா, ತೃಪ್ತಿಯಾಗಿದೆ. தண்ணீர்ல சந்தோஷமா வாழ்றாங்க, ಅದು ನೀರಿನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ போதும் என்ற மனத்துடனே வாழ்ந்துக்கலாம். அதுங்கெல்லாம் ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸಿಂದ ಬಾಳುತ್ತಿದ್ದಾವೆ. 105 40 41 வார்த்தை பாருங்க, 105 ಕೀರ್ತನೆ 45 ಓದಿ ನೋಡಿರಿ. அவர்கள் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலே அவர்களை திருப்தி
திருப்தியாக்கினார். தேவபிள்ளைகளே, வானத்திலே இருந்து அப்பத்தை கொடுத்து ಅವರು ಬೇಡಿಕೊಳ್ಳಲು அவர்கள் திருப்தியானார்களா? ಅವರು ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದರಂತೆ. அன்பு தேவபிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொஞ்சத்தான் திருப்தி அடைந்தார்கள். ಸ್ವಲ್ಪ ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದರು. கொஞ்ச நாள் ஆன பிறகு ಸ್ವಲ್ಪ ದಿವಸದ ನಂತರ திருப்தி அடையவில்லை. ತೃಪ್ತಿ ಆಗಲಿಲ್ಲ. என்ன பார்த்தார்கள்? ಏನು ನೋಡಿದರು? பின்னிட்டு பார்த்தார்கள். ಹಿಂದಕ್ಕೆ ತಿರುಗಿ ನೋಡಿದರು. அந்த தேசம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு. ಆ ದೇಶ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿತ್ತು. எங்களை ஒதுச்சாலும் அடிச்சாலும் முறுமுறுத்தாலும் துணி கணி கொடுக்க விட்டாலும் எங்களுக்கு கறி சாப்பாடு போட்டானே பாரன். ಒದ್ದರು ಕಷ್ಟಪಡಿಸಿದರು, ಪಾರೋ ನಮಗೆ ಮಾಂಸದ ಊಟವನ್ನು ಕೊಟ್ಟರು. அவர்களும் திருப்தி இல்லாமல் ஆகிவிட்டார்கள். ಅವರು ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದವರಾಗಿ ಬಿಟ್ಟರು. என்ன வெறும் இந்த மண்ணாவை கொடுத்து நிற்கிறார். ಬರೀ ಇಲ್ಲಿ ಮನ್ನವನ್ನೇ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது நாலா பக்கம் காத்த வர வைத்து ಆಗಲೇ 4 ಕಡೆಯಿಂದ ಗಾಳಿಯನ್ನು ಬರಮಾಡಿ பல பட்சிகளை வர வைத்து ஆகாரத்தை கொடுத்து அவர்களை திருப்தியாக்கினார். ಅನೇಕ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ಬರಮಾಡಿ ಅವರಿಗೆ யார் ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. பரலோகத்துக்கு போகவில்லை, ಯಾರು ಪರಲೋಕ, யார் கானா நாட்டுக்கு போகவில்லை. ಯಾರು ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲಿಲ್ಲ. திருப்தி இல்லாதவர்கள் நடுவில் செத்து போனார்களா? ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದವರು ಮಧ್ಯದಲ್ಲೇ ಮರಣ ಹೊಂದಿದರು. உன் மனைவியோட திருப்தியா இருக்கிறாயா என்று இந்த மச்சான வேலையிலே உங்களை பார்த்து கேட்கிறார். ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಜೊತೆ ತೃಪ್ತಿಯಾಗಿದೆಯೇ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. சில பேர் இல்லை. ಕೆಲವರು ಇಲ್ಲ. ஐயா நான் இல்லையா? ಅಯ್ಯ ನಾನು ಇಲ್ಲವಾ? எழுப்பி சொல்லட்டா? ಎಬ್ಬರಿಸಿ ಹೇಳಲ್ಲ, வெக்கப்பட்டு போயிடுவேன். ನಾಚಿಕೆ ಬಂದು ಹೋಗುತ್ತೀರಾ? பைபிள் காலேஜில் படிச்ச ஊழியக்கார அல்ல நான். ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಓದಿದ ಸೇವಕ, சிலுவை என்ற கர்த்தர்கிட்ட கற்றுக்கொண்டு வந்தவன். ಸಿಲುಬೆ ತೀರ உன் ಕಲಿತುಕೊಂಡು மனைவியோட திருப்தியாயிரு என்று வேதம் சொல்லுது. ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಜೊತೆ ತೃಪ್ತಿಯಾಗಿರು ಅನ್ನುತ್ತಾರೆ. இன்னைக்கு ஏன் கொலை நடக்கிறது? ಯಾಕೆ ಕೊಲೆಗಳು, ஏன் குடும்பத்தில் பிரிவு நடக்கிறது? ಯಾಕೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ವಿಭಾಗ ஏன் ಆಗುತ್ತದೆ? புருஷனோட வாழாமல் போகிறது? ಯಾಕೆ ಗಂಡನ ಜೊತೆ ஏன் ಬಾಳದೆ மனைவியோட ಹೋಗುತ್ತೀಯ? வாழாமல் போகிறது? ಹೆಂಡತಿ ಜೊತೆ ಬಾಳದೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, திருப்தி இல்லை, மனைவியோட திருப்தி இல்லாமல் வாழ்ந்தபடியாலே ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದೆ ಬಾಳಿದ್ದರಿಂದ உலகத்தில் ஒரு ஆவி இறங்கி இருக்கிறதா? ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ದುರಾತ್ಮ ಇಳಿದಿದೆ ಅಂತ. சந்தேகத்தின் ஆவிகள். ಸಂದೇಹ ಪಡಿಸುವ ಆತ್ಮ. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. திருமணம் ஆனவர்களும் இப்பொழுது திருமணம் ஆனவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಮದುವೆ ಆದವರು ಆಗದವರಿಗೂ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. சந்தேகத்தின் ஆவி இறங்கிடுச்சு, ಸಂದೇಹದ ಆತ್ಮ ಇಳಿದು ಬಿಟ್ಟರೆ உன்னோட வாழ்க்கை நரகமாகவே இருக்கும். ನಿನ್ನ ಬಾಳು ನರಕವಾಗಿರುತ್ತದೆ. எங்க உட்கார வேண்டுமோ அங்க உட்காரு. ಎಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು ಅಲ್ಲಿ எங்க ಕುಳಿತು. பேச வேணுமோ என்ன பேச வேணுமோ அது மட்டும் பேசு. ಎಲ್ಲಿ ಏನು ಮಾತಾಡಬೇಕು ಅದನ್ನು ಮಾತ್ರ ಮಾತಾಡು. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இனியோட காலம் பார்க்கும்போது ಇವತ್ತಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சந்தேகத்தை உண்டாக்குற ஆவிகளுக்கு பெண்கள் அடிமையாகிறார்கள். ಸಂದೇಹ ಉಂಟು ಮಾಡುವ ಆತ್ಮಗಳಿಗೆ ಸ್ತ್ರೀಯರು ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. மத்தியில என்ன நடக்கிறது? ಇದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? வெட்டு கத்தி வருகிறது, ಕೊಲೆ ಕತ್ತಿ ಬರುತ್ತದೆ, மச்சு ಬರುತ್ತದೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது ಇವತ್ತು ಲೋಕವನ್ನು ನೋಡುವ வெட்டு கத்தி பறக்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும். ಮಚ್ಚುಗಳು ಒಂದೊಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ சந்தேகத்தின் ஆவி, ಸಂದೇಹದ ಆತ್ಮ, இது பயங்கரமான சாத்தான். ಇದು ಭಯಂಕರವಾದ ಸೈತಾನ. ஒரு தடவை புருஷன் மேல சந்தேகப்பட்டு விட்டா, ಒಂದು ಸಾರಿ ನಿನ್ನ ಗಂಡನು ಸಂದೇಹ ಪಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ எப்பொழுதுமே அவனுக்கு நீ நரகமா தான் இருப்பான். ಯಾವಾಗಲೂ ನೀನು ನರಕವಾಗಿಯೇ ಇರುತ್ತೀಯ. எச்சரிக்கையா இருந்துக்கோ தேவபிடி. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ ದೇವರು. யாருக்காக பேசிக்கொண்டு வருகிறார்? ದೇವರು ಯಾರಿಗಾಗೂ உன்னை ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. சீர்படுத்திக்கோ, சரிப்படுத்திக்கோ. ನಿಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ಕ್ರಮ. உண்மையாகவே நீங்க வர வேண்டியதில்லை. நான் ಇವತ್ತು ಅಯ್ಯ ಬರುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ சரீரம் மிகவும் பல என்னால முடியல என்று சொல்லிவிட்டேன். ಶರೀರ ಬಲಹೀನತೆ ಆಗುವುದು, எழுந்த தலை சுத்தலாவது, ಎದ್ದರೆ ತಲೆ ಸುತ್ತುತ್ತದೆ, உடம்பு முழுவதுமாக எங்கே போகுது, ಶರೀರ ಕಂಟ್ರೋಲ್ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, ஒரு நாள் உனக்கு வாக்களிச்சேன், என் சரீரத்தில் ஒரு துளி ரத்தம் வரைக்கும் உமக்காக என்று. ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ತೊಟ್ಟು ರಕ್ತ ಇರುವವರೆಗೂ ನಿಮಗಾಗಿ, அது வரைக்கும் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். ಅದುವರೆಗೂ ನಾನು ನಿಂತಿದ್ದೇನಪ್ಪ. சீக்கிரமாக செய்ய உம்முடைய சபை, ನಿಮ್ಮ ಸಭೆ ಬೇಗನೆ ಮಾಡಿಯಪ್ಪ. என்னுடைய வீடு ஸ்திரப்படுத்த என்று சொல்லவில்லை, ನಮ್ಮ ಮನೆಯನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ, என் பிள்ளைகளை ஆசீர்வதி என்று சொல்லவில்லை, ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, ஆஸ்தி பாஸ்தி குடி என்று கேட்கவில்லை. ಆಸ್ತಿ ಐಶ್ವರ್ಯ ಕೊಡಿ ಎಂದು ಹೇಳಲಿಲ್ಲ. என்ன கேட்டேன்? ಅಯ್ಯ ಏನು ಕೇಳಿದ? ஆத்மகள் மோட்சம் போக வேண்டும், ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಹೋಗುವ ಆತ್ಮಗಳನ್ನು ಕೇಳಿದರು. ஆகையால் நம்முடைய சபை ನಿಮ್ಮ ಸಭೆ சீரழிந்து போகக்கூடாது. எனக்கு டாக்டர்களை மேல நம்பிக்கை இல்லை, ಯಾವ ವೈದ್ಯರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. சும்மா போன 2 மாத்திரை கொடுக்க டெஸ்ட் பண்றேன், அவ்வளோதான். அதை பத்தி எனக்கு நம்பிக்கை இல்லை. 2 ಮಾತ್ರೆ ಕೊಟ್ಟು ಟೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? அவர் அங்கே உத்தரவு வர வரைக்கும், ಅವರ ಮೇಲೆ ಉತ್ತರ ಬರುವವರೆಗೂ என்ன ஒன்றும் செய்ய முடியாது, ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ ಏನವರಿಗೆ. தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் உத்தரவு வந்துருச்சுன்னா, ಅವರ ಉತ್ತರ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ எத்தனை டாக்டர் என்ன செய்தாலும் பண்ண முடியாது, நான் போய் விடுவேன். ಎಷ್ಟು ವೈದ್ಯನು ನಿಲ್ಲಿಸಿದ್ರೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ಅಯ್ಯ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ என்னுடைய ஜீவன்
ನಮ್ಮ ಜೀವವು அவர் கையில் இருக்காது. ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಅಡಗಿದೆ. ஜீவனை எடுக்கவும் ஜீவனை கொடுக்கும் அதிகாரமுடைய தேவனாகிய நான் என்று சொல்கிறார். ಜೀವ ಕೊಡುವುದಕ್ಕೂ ಎತ್ತುವುದಕ್ಕೂ ಅಧಿಕಾರವುಳ್ಳ எவனாலும் முடியாது, எந்த டாக்டரால முடியாது. ಯಾವ ವೈದ್ಯರಿಂದಲೂ ಕೂಡ அவனை என்ன சொல்லி விடுகிறான், நாங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்து விட்டோம்ப்பா, இதுக்கு மேலே டாக்டர் ஆண்டவர் தான் உங்களுக்கு. ನಾವೆಲ್ಲ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ನೋಡಿದೀವಪ್ಪ, ನಂತರ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿದೆ, ಅವರೇ ಅಂದೇಳಿ அவனை உன்னை ஆண்டர் பண்ணிட்டான். ஆண்டவர்கிட்ட ಅವನು ಕೂಡ ದೇವರ ಹತ್ತಿರ என்னோட பிரயாசம் அவ்வளவுதான், அதுக்கு மேல அவரு. ನನ್ನ ಪ್ರಯಾಸ ಅಷ್ಟೇ. உலகத்தில் இருக்கிற டாக்டர் கூட அப்படித்தான் சொல்ல ஆரம்பிக்கிறார். ಲೋಕದ ವೈದ್ಯರು ಇದೇ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகியால மிகவும் எச்சரிக்கையா இருந்து கொள்ள, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இருக்கிறதுல திருப்தியாரு, ಇರುವುದರಲ್ಲಿ ತೃಪ್ತರಾಗಿರಿ. கடல்ல இருக்கிறது என்ன செய்கிறதா, ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಇರುವುದೇನು ಮಾಡುತ್ತದೆ, அவள கையை திறந்த உடனே ಅವರ ಕೈಯನ್ನು ತೆರೆದ ತಕ್ಷಣ அதை வாங்கி கொண்டு சாப்பிட்டுட்டு ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಊಟ ಮಾಡಿ அது திருப்தியா இருக்கிறது. ಅದು ತೃಪ್ತಿ ಆಗುತ್ತದೆ. ஒரு அறிவு இருக்கிறதே திருப்தியா இருக்கிறது, ಒಂದು ಜ್ಞಾನವಿರುವುದೇ ತೃಪ್ತಿ ಆಗುತ್ತದೆಯೇ. ஆனா அவனுக்கு 6 அறிவு இருக்கிறது. ನಿನಗೆ 6 ಜ್ಞಾನಗಳಿದೆಯೇ, ஆனால முடியவில்லை முன்னால. ಆದರೂ ನಿನ್ನಿಂದ ಆಗುತ್ತಿಲ್ಲವೇ? ಯಾಕೆ? இருதயம் பொல்லாதது, ಹೃದಯ ವಂಚನೆ ಉಳ್ಳದ್ದು. எப்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டும், ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. ದೇವರು வாசித்து பாருங்கள். மார்க் சுவிசேஷம் ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 8:4 பட்டு வாசைகள் நானே சொல்லிடல. 8ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. அதற்கு அவர்கள் சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். யாரை திருப்தி ஆக்க முடியும் ஆண்டவரே? ದೇವರೇ, ಯಾರನ್ನು ತೃಪ್ತಿ ಮಾಡಲಿ ಇದರಿಂದ? இந்த வனாந்திரம் ಇದು ಅರಣ್ಯ ಬೇರೆ, 3 ಸ್ಟಾರ್ ಹೋಟ್ಲಾ? ಇದೇನು 3 ಸ್ಟಾರ್ ಹೋಟೆಲ್? வனாந்திரத்துல நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற, ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ. 5000 பேருன்றாங்க, 5000 ಜನ ಅನ್ನುತ್ತಾರೆ. 5000 ஆம்பளைங்க, 5000 ಗಂಡಸರು. அந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்ல. ಆ ಕಾಲದಲ್ಲೆಲ್ಲ ஒருத்தனுக்கு 4 5 ಪಂಜಾತಿங்க, ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ 4-5 ಹೆಂಡತಿಗಳು, 25-30 புள்ளிங்க, 25-30 ಮಕ್ಕಳು, 30 பேரு புள்ளிங்க, 30 ಮೊಮ್ಮಕ್ಕಳು, கிட்டத்தட்ட 50,000 பேர் இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ 50,000 ಜನರಿದ್ದಾರೆ. ಇದಕ್ಕೆ என்ன செய்ய முடியும்? ಇಷ್ಟಕ್ಕೆ ಎಷ್ಟು ಶಿಷ್ಯರು ಕರೆಕ್ಟಾ தான் சொன்னாங்க. ಶಿಷ್ಯರು ಕರೆಕ್ಟ್ இவங்களுக்கு ஏதாவது பார்ப்பா சாப்பாடு, ಇವರಿಗೆ ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡಿರಪ್ಪ ಅಂದರು. எங்கேருந்து போறது சாமி? ಎಲ್ಲಿ ಹೋಗುವುದು ಪ್ರಭು? இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவங்களை திருப்தி ஆக்க முடியுமா? ಇಷ್ಟು ಜನರನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ? அத மனுஷன் ஆச்சே, ಅವರು ಮನುಷ್ಯರಾಯ್ತು, அவனை போய் திருப்தி ஆக்க முடியுமா? ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಬಹುದು. எவ்வளவு கொடுத்தாலும் வாய் திறந்துக்குவானே, ಎಷ್ಟು ಕೊಟ್ಟರು ಬಾಯಿ ತೆರೆಯುತ್ತಲೇ. இவனை எப்படி திருப்தி ஆக்க முடியும்? ಇವರನ್ನು ಯಾಕೆ ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದು? ஆமா தேவப்பிள்ளைகளே, ಹೌದು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. பாருங்கள், அவங்க வாடி போறார்கள், ಅವರು ಬಾಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இதைத்தான் கர்த்தர் எனக்கு சொன்னார். ಇದೇ ಅಯ್ಯನವರಿಗೆ ದೇವರು ಹೇಳಿ சுமார் வருஷத்துக்கு முன்னே, ಸುಮಾರು ವರ್ಷಕ್ಕೆ ಮೊದಲು, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, யார் என்னை கூப்பிடுறார்? ಯಾರು ಕರೆಯುತ್ತಿದ್ದಾರೆ? இந்த வனாந்தரத்துல ಆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ, என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, 3வது தடவை 3ನೇ ಸಲ இத்தனை பேர் தூண்டு போறார்கள். ಇಷ್ಟು ಜನ உணவு கொடுப்பாயா என் மகனே? ಅವರಿಗೆ ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡುತ್ತೀರ ಮಗನೇ? அழ ஆரம்பித்தேன். ಅಳಲು ಆರಂಭಿಸಿದರು. நான் ஏமாத்திர மனுஷன் அல்லவா சுவாமி? ನಾನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ ನಾನು ಮನುಷ್ಯನ ಅಲ್ಲವ ಪ್ರಭು? என்னை வந்து குடு என்று கேட்கிறாயே, ನಮ್ಮನ್ನು ಕೊಡಿರಿ ಎಂದು ಕೇಳುತ್ತೀರಪ್ಪ. உம்மால எல்லாம் முடியும் அல்லவா? ನಿಮ್ಮಿಂದ ಎಲ್ಲ ಸಾಧ್ಯವಲ್ಲವಪ್ಪ. நான் எந்த கணக்கு? ನಾವೇನು ಲೆಕ್ಕಪ್ಪ? நீ சொன்னால் நான் செய்கிறேன். ನೀವು ಹೇಳಿದರೆ ಸಾಕು. என் மனைவியை மட்டும் மாற்றி விடு. ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಮನಸ್ಸನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. அங்கிருந்து பாடிக்கொண்டே வந்தேன். ಅಲ್ಲಿಂದ ಹೇಳುತ್ತಲೇ ಅಯ್ಯ ಬಂದರು. கண்டகட்ட காட்டிலேருந்து வர பாரு வண்டியில பாடினே வந்து ஆண்டவர் பேசிட்டார். ಬನ್ನೇರ್ಗಿಟ್ಟು ಗಾಳಿಂದ ಗಾಡಿಯಲ್ಲಿ நிக்க வச்ச உடனே இவளை பார்த்து கேட்டேன். ಬಂದು ನಿಲ್ಲಿಸಿದ ತಕ್ಷಣ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ನೋಡಿ ಹೇಳಿದರು, கர்த்தர் கொடுத்த ஒரு கடினமான செய்தி, நீ கீழ்ப்படிவாயா? ದೇವರು ಕೊಟ್ಟ ಸಂದೇಶಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತೀರಾ? வந்த மக்களுக்கு அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்க வேணும். ಬಂದ ಮಕ್ಕಳಿಗೆ ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡುತ್ತೀರಾ? நான் சொல்லவில்லை, ನಾನು ಅಯ್ಯವ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, கர்த்தர் சொல்கிறார். ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. கட்டாயம் செய்கிறேன் என்று சொன்னார். ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂದರಮ್ಮ. இது வரைக்கும் தவறாதபடிக்கு செய்கிறோம். ಇದುವರೆಗೂ ತಪ್ಪದೆ கொடுக்குறியோ கொடுக்காத போறியோ ಅದಕ್ಕೆ ஏத்த வாசல்களை திறந்து கொடுக்கிறார். ನೀನು ಕೊಡುತ್ತೀಯಾ ಇಲ್ಲವೋ ತಕ್ಕ ಸ್ಥಳಗಳನ್ನು ಸಹ சில பேரெல்லாம் மாற்றி கொடுக்கிறார், ಕೆಲವರನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த சபையில் அப்பேற்பட்ட குணம் யாருக்கும் இல்லை. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಗುಣಗಳಿಲ್ಲ. சில பேருக்கு இருந்துச்சு, ಕೆಲವರಿಗೆ ಇತ್ತು. இன்னைக்கு சாப்பாடு யார் தெரியுமா? ಇವತ್ತು ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆ ಯಾರದು ಗೊತ್ತಾ? செத்து போன வாலிபன் சாப்பாடு. ಸತ್ತು ಹೋದ ಯವನಸ್ಥನ ಮನೆಯಿಂದ ಊಟದ ವ್ಯವಸ್ಥೆ. அவன் பணத்தை சேர்த்து வைத்தானா, ಅವನು ಹಣವನ್ನು ಸೇರಿಸಿಟ್ಟನಂತೆ சாப்பாடு போட வேண்டும் என்று சொல்லி ಸಭೆಗೆ ಊಟ ಹಾಕಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஆனால் மறித்து போனான். ಆದರೆ ಅವನು ತೀರಿಕೊಂಡನು. ஆனால் அந்த பணத்தை அவங்க தங்கச்சிக்கிட்ட பயபக்தியோடு கொடுத்துருக்கிறது. ಅವರ ತಂಗಿ ಹತ್ರ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಹಣವನ್ನು அப்பொழுது நீ வாபஸ் எடுத்துன்னு போ,
நாங்கள் போடுறோம், அவர் பேர் மேலே போடுறோம். ನಾವು ಅವ್ರ ಹೆಸರು ಮೇಲೆ ಹಾಕುತ್ತೇವೆ, ಹಣ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳಿ. இல்லை இல்லை, எங்களுக்கு வேண்டாம். அது பொறுத்தனை. ಅದು ಒಂದು ಅರಕೆ ಮಾಡಿಕೊಂಡು பாருங்க எப்படி இது உலக ஜனம். ಲೋಕದ ಜನಗಳು நீங்க இருக்கிறீங்களே, ನೀವು ஒரு தசமா கொடுக்கறதுக்கு அழுவுறீங்களே, உங்க கதி என்ன தாகும்? முன்னுக்கு ದಶಮ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಅಳುತ್ತೀರಾ? கேடுகட்ட இருதயங்களை வைத்துக்கொண்டு பல சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு வருகிறீர்களே, ಹೃದಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನೆವಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಬರುತ್ತೀರಾ? கொடுக்கிறேன் நீ திருட என்று கர்த்தர் சொல்கிறாரு. ನೀವು ಕಳ್ಳರು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆனாலும் நீ கொடுக்காதே போற. ಆದರೂ ನೀನು ಕೊಡಲೇ நீ ಹೋಗುತ್ತೀಯ. கொடுக்காத போ. ನೀನು ಕೊಡದೆ என் மூலமா கர்த்தர் கொடுத்து கொண்டு வருகிறார். ಅಯ್ಯ ಮುಖಾಂತರ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. பாருங்க, அந்த வாலிபையனுக்கு சாப்பாடு வச்சிருக்கிறார். ಅವರು மரித்து போனா, ಅವನು ಸತ್ತು ಹೋದರು. அந்த குடும்பம் எவ்வளவு பயபக்தியை கொண்டு வந்து கொடுக்குது. ಅವ್ರ ಕುಟುಂಬ ಎಷ್ಟು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ அந்த பெண்ணு பாருங்க, அவர் தங்காச்சி அவ்வளவு பயபக்தியை கொண்டாந்து கொடுக்குது. ಅವರ ತಂಗಿ ಎಷ್ಟು ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா என்று பாடுறார்கள். ಕಲ್ಲೆಲ್ಲ ಮಾಣಿಕ್ಯ ಕಲ್ಲಾಗಲು ಸಾಧ್ಯವಾ? எல்லா கல்லும் மாணிக்க கல்லாகுமா, கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, ಕಲ್ಲೆಲ್ಲ ಮಾಣಿಕ್ಯ ಕಲ್ಲುಗಳಾಗಲು, தமிழெல்லாம் சுய தமிழாகுமா, ತಮಿಳೆಲ್ಲ ಸೊಯ್ಯ ತಮಿಳಾಗಲು ಸಾಧ್ಯವಾ? ஆவாது. ಆಗುವುದು. எது மாணிக்க கல்லாகுமோ அது தான். இங்கே யார் யாரும் மாணிக்க கல்லாகுமோ அவங்க தான் செய்ய முடியும், சும்மா எல்லாரும் இல்லை. ಇಲ್ಲಿ ಯಾರ್ಯಾರು ಮಾಣಿಕ್ಯವಾಗಿ ಕಲ್ಲಾಗಿದ್ರು நீ ಅವರು நல்லா இருந்த போதும், ஒயர் நெறிஞ்சி இருந்த போதும், உன் பொஞ்சாதி இருந்த போதும், ஊழ் நல்லா இருந்த போதும், அப்புறம் பார்த்தா ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்ல. உங்க ஸ்தோத்திரத்தை யார் எடுத்துக்கோங்க தயாராக்குறாரு? ನೀನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಸಾಕು ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೀಯ, ದೇವರು ಯಾಕೆ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ? நமக்குள்ள சுயநலம், ನಮ್ಮಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥ ಗುಣ. நான் வாழ்ந்தா போதும். ನಾನು ಬಾಳಿದರೆ ಸಾಕು. இந்த உலகத்துல 2-3 ஜாதி இருக்கிறதா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ 2-3 ಜಾತಿಗಳಿದೆ. என்ன ஜாதி? ಅದೇನು ಜಾತಿ? நான் வாழ வேண்டும். ನಾನು ಬಾಳಬೇಕು. யார் வாழ விட்டாலும் பரவாயில்ல, ಯಾರು ಬಾಳದೆ ಇಲ್ಲದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. இன்னொரு ஜாதி இருக்குது. ಇನ್ನೊಂದು ಜಾತಿ, நானும் வாழ வேண்டும் அவனும் வாழ வேண்டும். ನಾನು ಬಾಳಬೇಕು ಅವರು ಬಾಳಬೇಕು. இன்னொரு ஜாதி இருக்குது. ಇನ್ನೊಂದು ಜಾತಿ, நான் வாழ விட்டாலும் சரி அவங்க வாழணும். ನಾನು ಬಾಳದಿದ್ದರೂ ಅವರು ಬಾಳಬೇಕು. இதைத்தான் தெய்வ ஜாதி. ಇದೇ ದೇವರ ಜಾತಿ. உனக்குள்ள எப்படி இருக்குது? எந்த ஜாதி? ನೀವು ಯಾವ ಜಾತಿ? யார் வாழ விட்டாலும் பரவாயில்ல, நான் வாழ வேண்டும். ಯಾರು ಬಾಳದೆ என் ಇದ್ದರೂ மனைவி என் பிள்ளைகள் வயிறு நிறைய சாப்பிட்டு நல்லா இருக்க வேண்டும். ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ ಊಟ ಮಾಡಿ நாளைக்கு உனக்கு வயிறு ஒடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ಒಂದ್ ದಿವಸ ಹೊಟ್ಟೆ ಒಡೆಯುತ್ತದೆ. சுயநலம் தேவ பிள்ளைகளே, ಸ್ವಾರ್ಥಗಳು ದೇವರ ಮಕ್ಕಳು மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நானும் வாழ வேண்டும் அவங்களும் வாழ வேண்டும், ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ನಾನು ಬಾಳಿ ಅವರು ಬಾಳಬೇಕೆಂದ್ರೆ, நான் வாழ விட்டாலும் அவர்கள் வாழ வேண்டும். ನಾನು ಬಾಳದಿದ್ದರೂ ಅವರು ಬಾಳುತ್ತಿರಬೇಕು. இதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை. ಇದೇ ದೇವರ ಮಕ್ಕಳ தெய்வ மனுஷன், ದೇವರ ಮನುಷ್ಯರು. சாதாரண மனுஷனாகவே உன்னால இருக்க முடியவில்லை. ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನಾಗಲೇ ಇರಲ್ಲ. தெய்வ மனுஷனாக எப்படி ஆக முடியும்? ದೇವರ ಮನುಷ್ಯರಾಗಲು ಯಾಕೆ ಸಾಧ್ಯ? சூட்சத்தில் இருக்குது ஆசீர்வாதம். ಸೂಕ್ಷ್ಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳಿವೆ. பெறலாதே, உருளாதே, கத்தாதே, கூச்சல் படாதே, உட்கிற இடத்திலே உன் குணத்தை பார்த்து கொடுக்கிற இயேசு சுவாமி. ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನಿನ್ನ ಗುಣವನ್ನು ನೋಡುವಂತಹ ಕೊಟ್ಟು நீ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. கத்தி கூச்சல் போட்டு பெறனால முடியாது. ನೀನು ಕೂಗಿ ಕಿರಿಚಾಡಿ ಉರುಳಾಡಿ தேவனாகிய நான் இருதயத்தை ஆலோசிக்கிற தேவன். ದೇವರಾದ ನಾನು ಹೃದಯವನ್ನು உன் இருதயத்தை எடை போட்டு பார்க்கிறவன் நான். ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ತಳತೆ ಮಾಡಿ நீ ನೋಡುತ್ತೇನೆ. போடுகிற கூச்சல் எனக்கு தேவையில்லை. ನೀನು ಹಾಕುವ ಕೂಗಾಟ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. உன் கூச்சலே வேற, உன் இருதயமே வேற. ನಿನ್ನ ಕೂಗಾಟವೇ ಬೇರೆ, ನಿನ್ನ ಹೃದಯವೇ ಬೇರೆ. மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. சூட்சத்தில் இருக்குது ஆசீர்வாதம். ಸೂಕ್ಷ್ಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಅಡಗಿದೆ. நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இயேசு தேடி வருவார். ನೀನು ಕುಳಿತುವ ಜಾಗಕ್ಕೆ ಯೇಸು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன மகனே உனக்கு என்ன வேணும்? ಮಗನೇ ನಿನಗೆ ಏನು ಬೇಕಪ್ಪ? தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ கேட்கிற அண்ணன் அந்த தரித்திரம் ನೀನು ಕೇಳುತ್ತೀಯ ಆದರೂ ದರಿದ್ರಗಳಿದೆ. இருதயத்தை பார்க்கிறாரு. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆராய்ந்து பார்த்து உனக்கு கொடுக்குவார். ಹೃದಯವನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿ ಕೊಡುತ್ತಾರೆ. எப்பொழுதுமே நீ திருப்தியா இருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ತೃಪ್ತರಾಗಿರಬೇಕು. அப்படத்தான் தேவன் நம்மளோடு இருந்து எல்லா பாகத்திலும் நமக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். ದೇವರು ಎಲ್ಲಾ ಭಾಗದಲ್ಲೂ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. எப்போதும் நம்மளை கைவிட மாட்டார். ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ, விட்டு விலக மாட்டார். ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದೂ ಇಲ್ಲ. பாதங்களை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. எதுக்கு திருப்தி இல்லையா? ಯಾವುದಕ್ಕೂ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವ? பாதாளமும் அழிவும் திருப்தி ஆகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகிறதில்லை. பாதாளம் எப்படி திருப்தி இல்லையோ, ಪಾತಾಳಕ್ಕೆ ಯಾಕೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವೋ, மனுஷனுடைய கண்களுக்கும் திருப்தி இல்லை. ಮನುಷ್ಯನ ಕಣ್ಣುಗಳಿಗೂ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವಂತೆ. என் அன்பு தேவப்பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. திருப்தி இல்லை பாதாளத்துக்கு. ಪಾತಾಳಕ್ಕೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವಂತೆ. பரலோகம் பெருசா, பாதாளம் பெருசா? ಪರಲೋಕ இல்ல ದೊಡ್ಡದಾಗಿದೆ, பூலோகம் பெருசா? ಇಲ್ಲ ಭೂಲೋಕ ದೊಡ್ಡದಾಗಿದೆಯಾ? பாதாளம் பெருசா? ಪಾತಾಳ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. எத்தனையோ பூலோகம் போட்டா ஒரு பாதாளம். ಎಷ್ಟೋ ಭೂಲೋಕ ಹಾಕಿದರೆ ಒಂದು ಪಾತಾಳ. ಯಾಕೆ? நிறைய பேர் ஒரு நாளைக்கு அதுல போய் நிற்கிறாங்க. ಒಂದು ದಿವಸ ಅನೇಕ ಜನರು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. 100 பேர் அதுல போனா ஒருத்தன் இதுல போறான்.
100 ಜನ ನರಕಕ್ಕೆ ಹೋದರೆ ಒಬ್ಬರು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ಹಾಗೆಲ್ಲ பாதாளம் பெருசா இருக்குது தேவப்பிள்ளை. ಅದನ್ನ ನರಕ ஆனாலும் பாதாளத்துக்கு திருப்தி இல்லையா? இன்னும் வேணும் வேணும், இன்னும் வரலையே இந்த சால்வேஷன் சர்ச்சில் இன்னும் வரலையே காத்துனுக்குதான். ಆದರೂ ಈ ಚರ್ಚಿಂದ ಇನ್ನೂ ಬರಲಿಲ್ಲವೆಂದು ನರಕ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದೆ ಅಂತೆ. தேவப்பிள்ளை திருப்தி இல்லையா? ಅದಕ್ಕೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವಂತೆ. அதே போலவே ಅದೇ ರೀತಿ கண்களுக்கு திருப்தி இல்லை, ಕಣ್ಣುಗಳಿಗೆ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲವಂತೆ. அந்த முண்டே ಅದು ಸಾಪಿಡಾದ ಏನ್ ನಮಗೆ ಇಂದ ಗತಿ? ಆ ಸ್ತ್ರೀ ಊಟ ಮಾಡದಿದ್ದರೆ, ತಿನ್ನದಿದ್ದರೆ ಯಾಕೆ ಈ ಗತಿ ನಮಗೆ? 6 லட்சம் பழம் இருந்துச்சாங்க. 6 ಲಕ್ಷ ಹಣ್ಣು, 6 லட்சம் விதமான பழங்கள் ஏதேன்ல இருந்துச்சா. ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ 6 ಲಕ್ಷ ವಿಧವಾದ ಹಣ್ಣುಗಳಿತ್ತಂತೆ. எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கோமா ಮಗಳೇ. ಮಗಳೇ, ಎಲ್ಲವನ್ನೂ ತಿನ್ನಬಹುದಮ್ಮ. திருட்டு மகளே, ಕಳ್ಳದ ಮಗಳೇ, இது ஒண்ணு மட்டும் வேணாமா? ಇದೊಂದು ಮಾತ್ರ ತಿನ್ನಬೇಡಮ್ಮ. ಅದು ಅವಳು ಅದರ எது வேண்டாம் என்று சொன்னாரா? ಯಾವುದನ್ನು ಬೇಡ. 6 லட்சம் பழம் இருக்கிறது, அது எல்லாம் அவಳು ருசியா இல்லையா? 6 ಲಕ್ಷ ಹಣ್ಣುಗಳ ಮೇಲೆ ಅವಳಿಗೆ ರುಚಿ ಇಲ್ಲವಾ? இது மேல தான ருசி. ಇದರ ಮೇಲೆ ಮಾತ್ರ ರುಚಿ. இன்னைக்கு இந்த உலகத்துல அதை பார்த்து சொல்லுகிறான். ಈ ಲೋಕದವನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கல்யாணம் செய்து கொண்டு புருஷனை விட்டு பல புருஷனோட போய் ஈடுபடுகிறா. ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡ ಗಂಡನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಮನುಷ್ಯನ ಹತ್ತಿರ புருஷனோட திருப்தி இல்ல, ಗಂಡನ ಜೊತೆ கள்ள புருஷனோட திருப்தி ஆக்கி கொள்கிறா. ಕಳ್ಳ ಗಂಡನ ಜೊತೆ ತೃಪ್ತಿ ಹೊಂದುತ್ತಾಳೆ. கடைசியில வெட்டு கத்தி குத்தத்தான் உனக்கு, நரகம் தான் உனக்கு. போ. ಕೊನೆಯಲ್ಲಿ ಕತ್ತಿ ಮಚ್ಚು ಇದೇ ನರಕವೇ ಕೊನೆಯಾಗುತ್ತದೆ. எல்லாம் சாப்பிடுமா, இது ஒண்ணு வேணா. ಎಲ್ಲ ತಿನ್ನ ಮಾದ್ರೆ ಇದೊಂದು ತಿನ್ನಬೇಕು. வாயு முண்டை அதையும் விட்டு கொடுக்காத போய்விட்டா. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡದೆ அது மேலே பேய் இவளை புடிச்சுனே இருந்துச்சு. ಅದರ ಮೇಲೆ ಸೈತಾನ, பேய் அங்கதான் இருந்துச்சு. ಸೈತಾನ ಅದೇ ಇದ್ದನಂತೆ. அங்கேயே ஏன் சாப்பிடாதே சொன்னார். ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ, ஏன் சாப்பிடாதே சொன்னார். ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ ಅಂದರು. இது யோசனை பண்ணிட்டான் பிசாசு. ಇದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡಿದನು ಸೈತಾನ. அம்மா இது சாப்பிடாதேன்னு சொன்னாரு இல்லையா? ಅಮ್ಮ ಇದನ್ನು ತಿನ್ನಬೇಡ ಅಂತ. எல்லாத்தையும் சாப்பிடு, இது ஒண்ணு மட்டும் சாப்பிடாதேன்னு சொன்னாரு. ಎಲ್ಲ ತಿನ್ನಬಹುದು, ಇದನ್ನು ಮಾತ್ರ ತಿನ್ನಬೇಡ ಅಂತ அது ಹೇಳಿದ್ರು. ஒன்றத்தாமா என் கதை இருக்குது. ಅದು ಒಂದರಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕತೆ ನನ್ನದು ಅಡಗಿದೆ. ஏன் தெரியுமா மறைச்சு வச்சுட்டாரு? ಯಾಕೆ ನಿನಗೆ ಮರೆ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಮ್ಮ? நீ சாமி ஆயிடுறிய, ನೀನು ಸ್ವಾಮಿ ಆಗಿ ಬಿಡುತ್ತೀಯಮ್ಮ. சாப்பிட்டு பாரு சாமி ஆயிடுற. ನೀನು ತಿಂದು ನೋಡಿ ಇವಾಗ ಸ್ವಾಮಿ ಆಗುತ್ತೀಯ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? சாப்பிட்டா ತಿಂದಳು ಅದನ್ನ. என்னத்தான் ஆச்சு? ಅದು ಏನು ಆಯಿತು? துணி கூட இல்லாத நிர்வாணி ஆயிட்டா. ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಬೆತ್ತಲೆ ಆಗಿ ಬಿಟ್ಟಳು. சாத்தான் தந்திரக்காரன். ಸೈತಾನ್ ತಂತ್ರದವನು. எத்தனையோ பெண்கள் புருஷன்களை விட்டு வந்ததை நான் பார்த்துருக்கிறேன். ಎಷ್ಟೋ ಹೆಣ್ಣುಗಳು ಗಂಡನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದದನ್ನು ನೋಡಿದ್ದಾರೆ. விபச்சார விடுதிகளில் போய் சேர்ந்து கொண்டார். ವ್ಯಭಿಚಾರ ಮನೆಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಿಕೊಂಡಳು. புருஷனை விட்டு மறுபடியும் புருஷன்கிட்ட போற மாதிரி இல்லை, பிள்ளைகிட்ட போற மாதிரி இல்லை. விபச்சார விடுதியில் சில பேர் சேர்ந்து கொண்டார்கள். ವ್ಯಭಿಚಾರ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡರು. ಮತ್ತೆ ಗಂಡ ಮಕ್ಕಳು அது மூலம் வியாதிகள் அவர்களை பிடிக்க ஆரம்பித்தது. ಅನೇಕ ಕಾಯಿಲೆಗಳು ಅವರನ್ನು ಹಿಡಿಯಲು ಆರಂಭಿಸಿತು. ஒருவளை பார்த்து நான் மிகவும் அழகுடையவர், ಬಹಳ ಸೌಂದರ್ಯವಂತಳು ಅಯ್ಯ ನೋಡಿ. ஓபளப்பா தோட்டத்தில் பார்த்தேன். அந்த ஒரு குறுக்கு வழி இருந்துச்சு. அந்த வழியில அந்த குடிசிங்க பக்கத்தில் ವ್ಯಭಿಚಾರ ವಿಡಿದಿ இருந்துச்சு. ಅದೇ ಒಂದು ಓಬ್ಳಪ್ಪ ತೋಟದಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮನೆ ಇತ್ತು, ಅದರಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರ. சாயந்தரம் ஆன பஸ் காருங்க நிற்கும் அவளுங்களை இட்டு போகிறதுக்கு. ಸಾಯಂಕಾಲ ಆದ್ರೆ ಕಾರು ನಿಲ್ಲುತ್ತವೋ ಅವಳನ್ನು. ಅವಳை பார்த்த ரொம்ப அழகு, சினிமா நடிக்க கூட ஒன்றே இல்லை. ಅವಳು ಸಿನಿಮಾ ನಟಿಗಿಂತ ಸೌಂದರ್ಯವಂತಳಾಗಿತ್ತು. சில நாள் ಆன பிறகு, ಕೆಲವು ದಿವಸಗಳ ನಂತರ, ஒரு அந்த சந்து வழியிலே அவளை படுக்க வச்சுட்டு ಒಂದು ಸೈಡ್ನಲ್ಲಿ ಒಂದು ಮಲಗಿಸಿಬಿಟ್ಟು மேலே துணி மூடிட்டு இருக்கிறாங்க. ಮೇಲೆ ಬಟ್ಟೆ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த பக்கம் போனா நாத்தம். ಆ ಕಡೆ ಹೋದರೆ ಒಂದು என்னத்தான் இருக்கிறது இதுக்குள்ள பார்த்தா, ಇದರಲ್ಲಿ ಏನು ತಾನೇ அழகா இருந்த ஒரு பெண்ணை நின்று கொண்டிருந்தாலே, அவளுக்கு அந்த பயங்கரமான எய்ட்ஸ் வியாதி வந்து அப்பேற்பட்ட இதில் வியாதியில் படுத்துட்டு இருக்கிறா. சரீரம் முழுதும் கொளுத்திருக்கிறது. ಸುಂದರವಾದ ಆ ಹೆಣ್ಣಿಗೆ ಏಡ್ಸ್ ಕಾಯಿಲೆ ಬಂದು ಶರೀರ ಪೂರ್ತಿ ಕೊಳೆತು ಬಿಟ್ಟು ದುರ್ವಾಸನೆ. ಕಾರಂಗ தேடி தேடி வரமே அழக பார்த்து ஏதோ ஒரு கார் இல்லையே. ಅಮ್ಮ ಕಾರು ಹುಡುಕಿ ಬತ್ತಲೆ, ಎಲ್ಲಿ ಒಂದು ಕಾರು ಇಲ್ಲವಾ? உன்னை பார்த்து வாசனை பார்த்து மூக்க பிடிச்சு அந்த பக்கம் போறானுங்களே. ನಿನ್ನ ದುರ್ವಾಸನೆ ನೋಡಿ ಮೂಗಿಡಿದುಕೊಂಡು ಆ ಕಡೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. இதுதான் உலகம், ಇದೇ ಲೋಕ, இதுதான் உலகம். ಇದೇ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು. உலகத்தை பார்த்து ஏமாந்து விடாதே. ಲೋಕವನ್ನು ನೋಡಿ ಮೋಸ ಹೋಗಬೇಡ. இயேசுவின் பார்வையில் வை. ಯೇಸುವಿನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇಡಿ. இப்படிப்பட்ட எண்ணங்கள் இந்த சபையில சில பேர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ಈ ರೀತಿ ಯೋಚನೆಯನ್ನು ಸಭೆಯಲ್ಲಿ கேர்ஃபுல் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ಎಚ್ಚರಿಕೆ ಎಂದು ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆணா இருந்தாலும் சரி, நீ பெண்ணா இருந்தாலும் சரி, ನೀನು ಗಂಡಸಾದರೂ ಹೆಂಗಸಾದರೂ நீ எச்சரிக்கை இரு என்று கர்த்தர் சொல்கிறார். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಿ ಎಂದು ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಾರೆ. நாத்தம்,
ದುರ್ವಾಸನೆ. ವೇಷಿತನತ್ರ வந்த ಏಡ್ಸ್ ವ್ಯಾಧಿ பயங்கரமான நாத்தம். ವ್ಯಭಿಚಾರದಲ್ಲಿ ಬಂದ ವೇಡ್ಸ್ ಕಾಯಿಲೆ ಭಯಂಕರ. அதே போல நரகத்தில் ವ್ಯಭಿಚಾரம் செய்து ஆவியாக்குற அந்த நரகமும் பயங்கரமான நாத்தம். ನರಕದಲ್ಲಿ ವ್ಯಭಿಚಾರದಿಂದ ಸತ್ತವರ ಬಾಡಿಯಲ್ಲಿ ದುರ್ವಾಸನೆ, ನರಕದಲ್ಲೂ ಸಹ குடும்பமே நாத்தம் பிடிச்சிடும். ಕುಟುಂಬವೇ உன் பிள்ளைகள் சாபத்தினால நாத்தம் பிடிச்சிடும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಶಾಪದಿಂದ ನಾತ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. நான் உன்னை பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧತೆಗಾಗಿ, பரிசுத்தமான லோகத்துக்கு அழைத்திருக்கிறேன். ಪರಿಶುದ್ಧವಾದ ಲೋಕಕ್ಕೆ என்ன ಕರೆದಿದ್ದೇನೆ. போல பரிசுத்தமாயிரு. ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಿ. தேவனே, ದೇವರ ಮಕ್ಕಳು, தேவனாகிய நான் உன்னிடத்தில் பரிசுத்தமல்லாதபடிக்கு வேற எதை விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ದೇವರಾದ ನಾನು ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಪರಿಶುದ್ಧವಲ್ಲದೆ ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಆಸೆ ಪಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. நான் உங்க அப்பன், ನಾನು ನಿಮ್ಮ ತಂದೆ, நான் பரிசுத்தமான தெய்வம், ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾದ நீ என் புள்ள, ನೀ ನನ್ನ என்ன ಮಕ್ಕಳು, போல நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும். ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ அப்பதான் பரிசுத்தமான லோகத்துல என்னோட கூட உலாவா, ಆಗಲೇ ಪರಿಶುದ್ಧವಾದ பொன்னான வீதியில் நடந்து செல்வா, ಬಂಗಾರದ ಬೀದಿಯಲ್ಲಿ என்ன ನಡೆಯಬಹುದು. போல கிரீடம் தரித்து கொண்டு நடப்பா, ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಿರೀಟ உலகத்துக்கு ಧರಿಸಿಕೊಂಡು நியாயம் தீர்ப்பா. ಲೋಕಕ್ಕೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತೀರಾ. ಇದಕ್ಕೆல்லாம் ஒரே ஒரு வழி ಇದೆ. ಇದಕ್ಕೆಲ್ಲ ಒಂದೇ ಒಂದು ಮಾರ್ಗ ಯಾವುದು? பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧತೆ. தேவளே, தேவரே, பரிசுத்த பந்தி எடுக்க வந்திருக்கிறாய். ಪರಿಶುದ್ಧ ಪಂಥಿಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀಯಾ? பரிசுத்தம் இருக்கிறதா? ಪರಿಶುದ್ಧವಿದೆಯಾ? கையை தேய்ச்சி காலை தேய்ச்சி அப்பா என்ன மன்னிச்சிடு, நாக்க மன்னிச்சிடு, மூக்க மன்னிச்சிடு, காதை மன்னிச்சிடு, பல்ல மன்னிச்சிடு. இதெல்லாம் ஜபம் அல்ல, இதெல்லாம் ஒரு வேஷம். ಕಿವಿ ಕಣ್ಣೆಲ್ಲ ಉಜ್ಜಿಕೊಂಡು ಸ್ವಾಮಿ ಕ್ಷಮಿಸಿಬಿಡಿದ್ರೆ ಇದೊಂದು ವೇಷ ಭಕ್ತಿ. உள்ள ஒட்டிய வேண்டும். உன்னோட உள்ளம், ಹೃದಯ ಒಡೆಯಬೇಕು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேங்காய் எப்படி ஒடிகிறதோ, ತೆಂಗಿನಕಾಯಿ ಯಾಕೆ ಒಡೆಯುತ್ತದೋ, ஒடிஞ்ச உடனே அது உள்ள தண்ணி வருது, பல 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 தண்ணி வரும். ಒಡೆದ ಮೇಲೆ ಅದರೊಳಗಡೆಯಿಂದ ನೀರು ಯಾಕೆ அது ಬರುತ್ತದೆ? ஒடிச்ச உடனே தேங்காய் வெள்ளியா இருக்கும். ಅದು ಒಡೆದ ಮೇಲೆ ತೆಂಗಿನಕಾಯಿ ಬೆಳೆದಾಗ இதுதான் இருதயத்தை காட்டுகிறது. ಇದೆ ಹೃದಯವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. கல்லான அந்த தேங்காய் ஒடி, ಕಲ್ಲಾದ ಆ ತೆಂಗಿನಕಾಯಿಯನ್ನು ಒಡೆದು அந்த ரெண்டா பிளந்து உள்ள தண்ணி வருது. ಅದು ಎರಡಾಗಿ ಒಡೆದು ನೀರಿನಿಂದ ನೀರು பார்த்தா தேங்காய் வெள்ளிமையா இருக்கிறது. ನೋಡಿದರೆ ತೆಂಗಿನಕಾಯಿ இருதயம் தேங்காய் போல உன் இருதயம் இருக்க வேண்டும். ಹೃದಯ ತೆಂಗಿನಕಾಯಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿಳುಪಾಗಿರಬೇಕು. ஒடிட்டு ಅದು ಒಡೆಯಲಿ. இன்னைக்கு கேட்டுக்கிறது, ಇವತ್ತು ಕೇಳುತ್ತಿರುವುದು பாவத்துக்கு 2 நாள் ரெஸ்ட் கொடுக்கிறது, லீவ். ಪಾಪಕ್ಕೆ 2 ದಿವಸ ರೆಸ್ಟ್ ಕೊಟ್ಟು ಬಿಡಿ. பாவம் வந்து சொல்லுது, ಆ ಪಾಪ ಬಂದು ಹೇಳುತ್ತದೆ, என்ன ரொம்ப லாங் லீவ் கொடுத்துட்டியா எனக்கு? ನನಗೆ ಬಹಳ ಲಾಂಗ್ ಲೀವ್ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿ. எனக்கு உன்னால இருக்க முடியலையே. ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಇರಲಾಗುತ್ತಿಲ್ಲ. 2 days லீவா எனக்கு? ನನಗೆ 2 ದಿವಸ ಲೀವ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? யார் நீ? ನೀನು ಯಾರು? நான் தான் அசுத்தம். ನಾನೇ ಅಶುದ್ಧ. என்ன 2 நாள் லீவ் கொடுத்துட்டியா? 2 ದಿವಸ ರಜಾ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದೆ. உன் இருதயத்தை தங்க வேண்டும், பார்வையில தங்க வேண்டும், சரீரத்தை தங்க வேண்டும், உன் குடும்பத்தை தங்க வேண்டும், உன் அசுத்தத்தை நெருப்பி நாத்த பிடிக்கிறவன் ஆக்க வேண்டும். ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ, ಮನೆಯಲ್ಲಿ, ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ತುಂಬಿ ನಿನ್ನನ್ನು ಅಶುದ್ಧದಿಂದ ದುರ್ವಾಸನೆ ಮಾಡಿಸಬೇಕು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யாருக்கு லீவ் கொடுக்குற? ಯಾರಿಗೆ ರಜಾ ಕೊಡುತ್ತೀರಾ? அடியோட சாத்தானை மெதிக்க வேண்டும். நீ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸೈತಾನ ತುಳಿಯಬೇಕು. வேரோட எடுத்து போட வேண்டும். ಬೇರೆ ಸಹಿತವಾಗಿ ತಾಕಬೇಕು. மேலே வெட்ட போகாத, மீண்டும் வளரும். ಮೇಲೆ ಕತ್ತರಿಸಿದರೆ ಮತ್ತೆ ಬೆಳೆಯುತ್ತದೆ. ஆண்டவராக இயேசு ஸ்தோத்திரம். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நேரம் கடந்து போச்சு. ಸಮಯ ದಾಟಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. இனி எவ்வளோ சத்தியம் இருக்கிறது. ಇನ್ನು ಎಷ್ಟೋ ಸತ್ಯಗಳಿವೆ. பரிசுத்த பந்தி இருக்கிறபடியால ಕರ್ತನ ಭೋಜನ ಇರುವುದರಿಂದ தேவளியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன அறியாத பேச ஆரம்பிக்கிறேன். ತಿಳಿಯದಂತೆ ದೇವರು யார் பேசுகிறது? ಇಲ್ಲಿ ಮಾತಾಡುವುದು ಯಾರು? இந்த பாட்டை, இந்த பிரசங்கத்தை போட்டு எனக்கு காமிச்சாருங்க. ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಹಾಕಿ ಅಯ್ಯನವರಿಗೆ ತೋರಿಸಿದರು. எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. ஏன் மூலியமா இந்த சத்தியம் பேசுறாரு? ಅಯ್ಯ ಮುಖಾಂತರ ದೇವರು ಈ ರೀತಿ ಮಾತಾಡುತ್ತಾರ. ಈ ಸತ್ಯத்தை நான் பேசும்போது நானே பிரமித்து கேட்டுக்கொண்டே இருந்தேன். ಅಯ್ಯ ಮಾತಾಡಿದ ಸತ್ಯವನ್ನು ಆಲಿಸುವಾಗ ಭ್ರಮೆ ಪಟ್ಟು ಕೇಳಿದರೆ ಅಯ್ಯ, நானா பேசுறேன், ಇದನ್ನು ಅಯ್ಯ ಅವರು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. என்னோட ஆவி கலந்து பேசுறது. ದೇವರ ಆತ್ಮ ಜೊತೆಯಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿದೆ. இந்த பிரசங்கம் அப்படியே ரெக்கார்ட் ஆகுது. ಈ ಪ್ರಸಂಗ ಆಗಿ ರೆಕಾರ್ಡ್ ಆಗುತ್ತಿದೆ. உங்க பாட்டுங்க ரெக்கார்ட் ஆகுது, உங்க ஜெபமெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, உங்க வேத வாசிப்பெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ, ನಿಮ್ಮ வெளியூருக்கெல்லாம் உங்க சத்தம் போகுது. ಹೊರ ದೇಶಕ್ಕೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಶಬ್ದ நம்ம ಹೋಗುತ್ತಿದೆ. படிக்கிற சத்தம் அங்க வெளியூர்ல கேக்குது. ಈ ಸ್ತ್ರೀ ಓದುವ ಎಲ್ಲ ಬೈಬಲ್ ಸತ್ತ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದೆ. சவுத் ஆப்பிரிக்கால கேக்குறார்கள். ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾದಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, எப்படி இருக்க வேண்டும்? ನೀವು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? எச்சரிக்கை இருக்க வேண்டியதா இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆ ஒரு ಆಗಿರಬೇಕು. பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. பரிசுத்தத்துக்காக அவன் அடித்தார். ಪರಿಶುದ್ಧತೆಗಾಗಿ இன்னைக்கு ಕಾರ್ಯ. ஜீவன் போனா என்ன ஆகுது? ಜೀವ ಹೋದರೆ ಏನಾಗುತ್ತದೆ? தவிக்கிறேன் நானு, உங்களுக்கு தெரியாது. ತಡಬಡಿಸುತ್ತಾರೆ. திடீர்னு நான் போய்விட்டார், அந்த சபை என்ன ஆகும்? ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೋದ್ರೆ ಸಭೆ ಏನಾಗುತ್ತದೆ? நீ சொல்லலாம் நான் நடத்துறேன்ட்டு, உங்க ஒப்பன் தாத்தா கையில முடியாது இந்த சபையை நடத்த. ನಿಂಗ ಅಪ್ಪ ತಾತನಿದ್ದರೂ ಸಹ ಆಗುವುದಿಲ್ಲ ಸಭೆ. ஆபத்து. உன் குடும்பத்தை நடத்த உன்னால முடியவில்லை. ಕುಟುಂಬ ನಡೆಸಲು உன்னை நடத்திக் கொள்ள முடியவில்லை. ನಿನ್ನನ್ನು சபை எப்படி நடத்த முடியும்? ಸಭೆ ಯಾಗ ನಡೆಸಲು ಸಾಧ್ಯ? கோடிக்கணக்கான சாத்தானுடைய போராட்டம், ಕೋಟ್ಯಾಂತರ ಸೈತಾನುಗಳ ಹೋರಾಟ, அதிகாரிகளுடைய போராட்டம், ಅಧಿಕಾರಿಗಳ ಮುಖಾಂತರ பணம் போராட்டம், ಹಣದ ಹೋರಾಟಗಳು, சாத்தானுடைய போராட்டம், ಸೈತಾನನ ಹೋರಾಟಗಳು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ,
இந்த மத்தியில சபையை நடத்துற விளையாட்டு சமாச்சாரம் இல்லை. ಇದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಭೆ ನಡೆಸುವುದು ತಮಾಷೆ ಕಾರ್ಯ. யார் நடத்த முடியும்? ಯಾರು ನಡೆಸಲು ಸಾಧ್ಯ? ஊழியக்காரன் பக்கத்துல கர்த்தர் நிக்க வேண்டும். ಸೇವಕರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ದೇವರು ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. இவன் வாயே அவர் எடுத்து பேச வேண்டும். ಇವರ ಬಾಯನ್ನು ದೇವರು ತೆಗೆದು ಮಾತಾಡಬೇಕು. அப்படிப்பட்டதான் நடத்த முடியும். ಆ ರೀತಿ ಇವರು ಮಾತ್ರ ನಡೆಸಲು ಸಾಧ್ಯ. தேவனால் அழைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. சும்மா சும்மா நாடகம் ஆட முடியாது. ಸುಮ್ಮನೆ ನಾಟಕ இவ்வளவு போராட்டம். ಯಾಕೆ ಇಷ್ಟು ಹೋರಾಟಗಳು? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் வழியில எல்லா வானம் மண்டலத்துக்கு மேலாக போகிறது சபை. ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ನಕ್ಷತ್ರಗಳ ಮಾರ್ಗವಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಸಭೆ. பொன்னான வீதியில நடக்க போகிறது இந்த சபை. ಬಂಗಾರದ ಬೀದಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲು ಸಾವಿಲ್ಲದ வாழ போகிறது இந்த சபை. ಸಾವಿಲ್ಲದ ಸಭೆ ಬಾಳಲು ಹೋಗುತ್ತದೆ. ஆகியால தான் இந்த போராட்டம். ಆಗಿದ್ದಲ್ಲ ಈ ಹೋರಾಟಗಳು. நான் உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்தபடியாலே, ನಾನು ಲೋಕದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿ உன்னை தெரிந்து கொண்டபடியாலே ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ இந்த உலகம் உன்னை பகிக்கும். ಈ ಲೋಕ ನಿನ್ನನ್ನು ದ್ವೇಷ ಮಾಡುತ್ತದೆ. பகிக்கும். ಯಾಕೆ ದ್ವೇಷ ಮಾಡುತ್ತದೆ? நான் தெரிந்து கொண்டபடியாலே, ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದೆ. உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்தபடியாலே, ಲೋಕದಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದರಿಂದ, என்னோட முத்திரை உன் மேல போட்டபடியாலே, ನನ್ನ பரலோகத்தை உனக்கு கொடுத்தபடியாலே, ಪರಲೋಕವನ್ನು ಕೊಟ್ಟದಿಂದ இந்த உலகம் உன்னை போர் செய்யும். ಈ ಲೋಕ ನಿನ್ನ ಮೇಲೆ உனக்கு சத்ரு யார்? ನಿನಗೆ ಶತ್ರು ಯಾರು? இந்த உலகம் தான். ಈ ಲೋಕದವರು. உனக்கு கண்ணாசை கொடுக்கும், ಕಣ್ಣಾಸೆ ಕೊಡುತ್ತೆ, பெண்ணாசை கொடுக்கும், ಹೆಣ್ಣಾಸೆ ಕೊಡುತ್ತೆ, மண்ணாசை கொடுக்கும், ಮಣ್ಣಾಸೆ ಕೊಡುತ್ತೆ, பணாசை கொடுக்கும், ಹಣದಾಸೆ ಕೊಡುತ್ತೆ, பொன்னாசை கொடுக்கும், ಬಂಗಾರದ ಆಸೆ ಕೊಡುತ್ತೆ, பெருமை உள்ள ஆவி கொடுக்கும். ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳ ಆತ್ಮ ಬರುತ್ತೆ. எப்படியாவது உன்னை மடக்கி ಯಾಕಾದ್ರೂ ನಿನ್ನನ್ನು ಮಡಿಸಿ மேலே போகாதபடிக்கு, ಮೇಲೆ ಹೋಗದಂತೆ உன்னை நரகத்தில் மிதித்து போடத்தக்கதாக சாத்தான் போராடி கொண்டிருக்கிறான். நீ என்ன சொல்லுகிறாய்? ನೀನು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗುವಂತೆ ಸೈತಾನ್ ತುಳಿಯಬೇಕು. நீ என்ன பதிலளிக்க போகிறாய்? ನೀವೇನು ಉತ್ತರ ಕೊಡುತ್ತೀರಾ? சவால் எடுக்க முடியுமா? ಸವಾಲಕ್ಕೆ ಹಾಕಲು உன்னோட பரிசுத்த பந்தி எந்த அளவுக்கு எடுக்கிறாய்? ನಿನ್ನ ಕರ್ತನ ಭೋಜನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತೀಯ? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து டும் 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 டும்னு அடிச்சிட்டு எடுக்கிறியா? ಭಾನುವಾರ ಒಂದು ದಿವಸ ಡುಂಬೆಂದು ಬಂದು ಮಾತು ಹೇಳ್ತೀಯ. நரகம் இருக்கிறது எச்சரிக்கையாரு. ನರಕ ಇದೆ, நரகம் இருக்கிறது எச்சரிக்கையாரு. ನರಕ ಇದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. அக்கினி ஜுவாலைகள் பத்தி இருக்கிறது எச்சரிக்கையாரு. ಬೆಂಕಿ ಜ್ವಾಲೆಗಳು கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் கூச்சலிடுகிறது எச்சரிக்கையாரு. ಕೋಟ್ಯಾಂತರ ಆತ್ಮಗಳು ಕೂಗಾಡುತ್ತಿದೆ, ಎಚ್ಚರಿಕೆ. ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಬೇಕು. விழுந்தவனை பார்த்து நினைத்துக்கோ. ಬಿದ್ದವನನ್ನು ನೋಡಿ நிக்கிறவனை பார்த்து நடந்து போ. ನಿಂತಿರುವವನು ನೋಡಿ ನಡೆದು ಹೋಗು. விழுந்து போறவனை பார்த்து எச்சரிக்கையாரு. ಬಿದ್ದುವವನು ನೋಡಿ ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರು. நிக்கிறவனை பார்த்து நீ நடந்து செல். ನಿಂತಿರುವವನು ನೋಡಿ ಓಡುತ್ತಲೇ. நீ யாரை பார்த்து போகிறா? ನೀನು ಯಾರನ್ನು ನೋಡಿ ಓಡುತ್ತೀಯ? விழுந்த விசுவாசிக்கிட்ட போய் மணிக்கணக்கில் பேசுறது. ಬಿದ್ದ ವಿಶ್ವಾಸಿಯರು ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಮಾತಾಡೋದು. அது உலகத்தை பத்தி பேசும். ಅದು ಲೋಕದ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾತಾಡೋದು. பாவத்தை பத்தி பேசும். ಪಾಪದ ವಿಷಯ. உலகம் அந்த காரியம் இந்த காரியம் நொட்டு ருசுக்கு பேசினுக்கும். ಅದು ಇದು ವಿಷಯಗಳನ್ನು அது உனக்கு இன்பமா இருக்கும். ಅದು ನಿನಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. வேதம் என்ன சொல்லுது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? வெளுகு. ನೀನು ಅಲ್ಲಿಂದ ಅಗಲು. வெளுகு. ಬಿಟ್ಟು ಬಿಡು. வெளுகு அங்கிருந்து. ಅಲ್ಲಿಂದ ಬಿಟ್ಟು ಬಿಡು. அண்ணையரே தம்பியரே மாமாயரே மச்சனாயரே யார் இருந்தாலும் சரி உலகத்தை ஆள் பேசும்போது நீ வெளுகு. ಅಣ್ಣ ತಮ್ಮ ಯಾರಿದ್ದರೂ ಸಹ ಅವನು ಬಿಟ್ಟು ಹೋಗು. நான் உன்னை வேறுபடுத்திருக்கிறேன் இந்த உலகத்தில் இருந்து. ನಾನು ಲೋಕದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದೇನೆ. நீ என்னோட சாயல். ನೀನು ನನ್ನ ಸ್ವರೂಪ. என்னுடைய ಸ್ವರೂಪம் அவனை வைத்திருக்க. ನನ್ನ ರೂಪದಲ್ಲಿ ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அநேக தூதர்கள் உன்னை பார்க்க முடியாதபடி கண்கள் மூடுகிற நாள்கள் வரப்போகிறது. ನಿನ್ನ ನೋಡಲಾರದಂತೆ ಅನೇಕ ದೂತರು ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು என்ன போலவே நீ ஜோதி ஜெகஜோதியா மாற போகிறாய். ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಜಗಜ್ಯೋತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೀಯ. உன்னோட பேர் என்ன தெரியுமா? ನಿನ್ನ ಹೆಸರೇನು ಗೊತ್ತಾ? ஒளி. ನೀನು ಪ್ರಕಾಶ. இருள் அல்ல. ನೀನು ಕತ್ತಲ ಅಲ್ಲ. ஒளி ನಾಮೆல்லாம் ನೀನು இருக்கிறோம். ಬೆಳಕಾಗಿ ನಾವಿರಬೇಕು. நம்ம ஒளியை கண்டே உலகத்தின் சாத்தான நடுங்கிறதா. ನಮ್ಮ ಬೆಳಕನ್ನು ನೋಡಿ ಲೋಕದ ಸೈತಾನ್ ನಡುಗುತ್ತಾನೆ. அவன் எவ்வளவு தான் வெளிச்சத்தை காட்டினாலும் ಎಷ್ಟು ಬೆಳಕು ತೋರಿಸಿದರು அது முடியாது. ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ. தெய்வ ஒளி மெய்யான ஒளி. ಏಕೆಂದರೆ ದೇವರ ಬೆಳಕೆ ನಿಜವಾದ ಬೆಳಕು. தேவனோட ஒளி மெய்யான ஒளி. ದೇವರ ಬೆಳಕೆ ನಿಜವಾದ அந்த ಬೆಳಕು. ஒளியை மூட பார்த்தனதா. ಆ ಬೆಳಕನ್ನು ಮುಚ್ಚಲು ನೋಡುತ್ತದೆ. முடியவில்லையா? ಆಗಲಿಲ್ಲವಂತೆ. உன் ஒளி ನಿನ್ನ ಬೆಳಕು இருள் உன்னை மூட போகிறது. ಕತ್ತಲು ಮುಚ್ಚಲು ಹೋಗುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. கிறிஸ்துவோட வாழு. ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ கிறிஸ்துவோட நடு. ಕ್ರಿಸ್ತ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯಿರಿ. கிறிஸ்துவோட பேசு. ಕ್ರಿಸ್ತ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. இந்த சரீரத்திலே உன் ஆத்மீகம் எவ்வளவு நாள் இருக்கிறதோ ಶರೀರದಲ್ಲಿ ಆತ್ಮ ಎಷ್ಟು ದಿವಸ ಇರುತ್ತದೋ அது வரைக்கும் ஓடு. ಅದುವರೆಗೂ ಓಡುತ್ತದೆ. ஒரு நாள் இந்த சரீரத்திலிருந்து பிரிந்துடுவா. ಈ ಶರೀರದ ಒಂದು ದಿವಸ ಆಗಲಿ ಬಿಡುತ್ತೀಯ. இந்த சரீரம் என்னவா இருக்கிறது? ಈ ಶರೀರ ಏನಾಗಿರುತ್ತದೆ? கூடாரம். ಇದು ಮನೆ ಆಗಿರುತ್ತದೆ. இது கூடாரம். ಇದು ಮನೆ ಆಗಿದೆ. கூடாரம் ಅಂತ ಹೇಳು. ವಾಸಸ್ಥಳ ಗುಡಾರವಾಗಿದೆ. கூடாரம். ಇದು இதை ಗುಡಾರ. விட்டு போய் விடுகிறோம். ಇದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತೇವೆ. தேவளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மண்ணுக்கு மண்ணாய் விடுகிறது. ಮಣ್ಣಿಗೆ ಮಣ್ಣಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. சாம்பலுக்கு சாம்பலாய் விடுகிறது. ಬೂದಿಗೆ ಬೂದಿ ಆಗುತ್ತದೆ. ஆனா ಆದರೆ இது விண்ணுக்கு போகிறதா? ಇದು ಮಹಿಮೆಗೆ ಹೋಗುತ್ತದೆ. தேவளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுதான் கிறிஸ்துவின் வாழ்க்கை. ಇದೇ ಕ್ರಿಸ್ತರ ಬಾಳು. கிறிஸ்துவின் ஜீவன். ಕ್ರಿಸ್ತು ನನ್ನ ಜೀವ, சாவு எனக்கு ஆதாயம். ಸಾವು ನನಗೆ ಆದಾಯ. நேரமாய் விட்டது. ಸಮಯ ಆಗಿಬಿಟ್ಟಿತು. கர்த்தர் சொல்றார்,
ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, ಇನ್ನು பேசிக்கொண்டே இரு, ಇನ್ನು ಮಾತಾಡುತ್ತಾ ಅವನೋடு இருக்கிற ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಆಯ್ತಮಾಕು, ಅನೇಕ ಮಕ್ಕಳು பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கு. ಪರಲೋಕಕ್ಕೆ அதோ ಸಿದ್ಧ ಮಾಡು. சாத்தானுடைய கூட்டம் நிக்கிறது, ಸೈತಾನ ಕೂಟ எல்லாரையும் கொள்ளடிக்க காத்திருக்கிறது. ಎಲ್ಲರೂ ಕೊಳ್ಳೆ ಮಾಡು. என் மகனே பேசு, ನನ್ನ ಮಗನೇ ಮಾತಾಡು. உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது எதுக்காக? ನಿನ್ನನ್ನು ಯಾವುದಕ್ಕೆ ಬಲಪಡಿಸಿ என்னுடைய ஊழியத்தை நீ செய்ய வேண்டும், ನನ್ನ ಸೇವೆ என்னுடைய சபையை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சபையை நான் ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. உன்னோடு பேசிக் ನಿನ್ನ கொண்டிருக்கிறேன். ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. திடுமாறி என் மகனே என்று சொல்லி ಸ್ಥಿರವಾಗಿರು ಮಗನೇ ಎಂದು ಹೇಳು. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பாதையில் இறுக்கி பிடித்துக்கோ. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕು இந்த ಗಂಟೆ. உலகம் என்னவா இருக்கிறது? ಲೋಕ ಏನಾಗಿದೆ? ஒரு பொடி மண்ணு. ಒಂದು ಅಡಿ ಮಣ್ಣು ಅಷ್ಟೇ. எத்தனை நாள் வாழுகிறாய்? ಎಷ್ಟು ದಿವಸ ಬಾಳುತ್ತೀಯ? 100 வருஷம் வாழுகிறாய்? 100 ವರ್ಷ ಬಾಳುತ್ತೀಯ? 80 100 90 வருஷம் வாழுகிறாய்? 90 ವರ್ಷ ಬಾಳುತ್ತೀಯ? தேவன் கொடுத்த அந்த ஜீவன் போன உடனே, ದೇವರು ಕೊಟ್ಟ ಜೀವ ಹೋದ ಮೇಲೆ 24 மணி தாண்டி அது வரைக்கும் உனக்கு நாத்தம் பிடிக்கிறது. 24 ಗಂಟೆ ಅಷ್ಟೇ, ಆಮೇಲೆ ನಾತ ಹೊಡೆಯುತ್ತದೆ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த ஆத்மா எப்படியா இருக்க வேண்டும்? ಆ ಆತ್ಮ ಯಾಗಿರಬೇಕು? பாவ ஆத்மா இருக்கக்கூடாது, ಪಾಪದ ಆತ್ಮವಾಗಿರಬಾರದು. நீதி உள்ள ஆத்மாவாக, ನೀತಿ ಉಳ್ಳ ಆತ್ಮವಾಗಿರಬೇಕು. நீதி உள்ள தேவனை தேடி போதா. ನೀತಿ ಉಳ್ಳ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತದೆ. மரித்து போன ஒரு ஆத்மா போகும்போது ஆரவாரத்தோடு கூப்பிடுறாரா. ಸತ್ತು ಹೋದ ಆತ್ಮ ಹೋಗುವಾಗ ಆನಂದದಿಂದ பரலோகத்தில் ஆச்சரியப்படுறார்களா? ಪರಲೋಕವೇ ಆಶ್ಚರ್ಯ. அதோ என்னோட குடும்பத்துக்கு ஒரு ஆத்மா வருகிறது, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ அதை வரவேற்க வேண்டும் என்று போகிறார்களா? ಅದನ್ನು ಬರಮಾಡಿ தேவ தூதர் வரவேற்க வருகிறார்களா? ದೇವ ದೂತರು ಬರಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಬರುತ್ತಾರಂತೆ. அதான் பவுல் இந்த கண்டவன் சொன்னான், ಅದೇ ಪೌಲ್ ಇದು ನೋಡು ಹೇಳುತ್ತಾರೆ, கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ಕ್ರಿಸ್ತು ನನ್ನ ಜೀವ, ಸಾವು ನನಗೆ ಆದಾಯ. டைம் ஆச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. ಕ್ಷಮಿಸ. கொளிக்கிற நாயே என்னென்ன கொளிச்சாயப்பா? ಬಗಳುವ ನಾಯೇ ಏನೇನು ಬಗಲಿದೆಯಪ್ಪ? எத்தனை வருஷம் கொளிச்ச எனக்காக? ಎಷ್ಟು ವರ್ಷ ನನಗಾಗಿ ಬಗಲಿದೆ? பேருக்காக கொளிச்சாயா? ಹೆಸರುವಾಸಿಗಾಗಿ ಕೊಳಿದೆಯಾ? பணத்துக்காக கொளிச்சாயா? ಹಣಕ್ಕಾಗಿ ಬಗಲಿದೆಯಾ? சுயநலத்துக்காக கொளிச்சாயா? ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ ಬಗಲಿದೆಯಾ? இல்ல எனக்காக கொளிச்சாயா? ಇಲ್ಲ ನನಗಾಗಿ ನೀನು ಬಗಲಿದೆಯಾ? நீ யாருக்காக கொளித்துக் கொண்டிருக்கிறாய்? ನೀವು ಯಾರಿಗಾಗಿ? நீ யாருக்காக பாடிக்கொண்டிருக்கிறாய்? ಯಾರಿಗಾಗಿ ನೀವು ಆಡುತ್ತೀರಾ? கிறிஸ்துவுக்காக பாட வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಆಡಬೇಕು. பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்க. ಅವ್ರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. இன்னும் 3/4 மணி நேரம் சத்தியம் இருக்கிறது. ಇನ್ನು 3/4 ಗಂಟೆ ಸತ್ಯವೂ ಇದೆ. நான் இப்பொழுது நின்று பேச முடியும் என்னால. ಈಗಲೂ ಅಯ್ಯ ನಿಂತು ಮಾತಾಡಲು ಸಾಧ್ಯ. நீங்க தாங்க வேண்டுமே. ನೀವು ತಡೆಯಬೇಕಿ. அப்ப எத்தனை பேர் கடியாரம் பாத்தீங்களோ? ಎಷ್ಟು ಜನ ವಾಚ್ ನೋಡಿದರು? அந்த ஓட்டை எடுத்து பாக்குறது, ஓட்ட கடியாரத்தை. ಅದು ಆ ವಾಚನ್ನು ನೋಡುವುದು. அது 1:30 மணி ஆயிருந்தா 3:30 மணி காட்டும். ಅದು 1:30 ಇದ್ದರೆ 3:15 ಗಂಟೆ வாயில அடிச்சுக்குவேன். ಬಾಯಿ ಹೊಡೆದುಕೊಳ್ಳುವುದು. ராத்திரி வரைக்கும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ರಾತ್ರಿವರೆಗೂ ಅಯ್ಯ ಮಾತಾಡಲು ಸಾಧ್ಯ. ಯಾಕೆ? தெய்வம் என்னோட இருக்கிறார். ದೇವರು ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. என்னை சலிக்காதபடிக்கு பேசிக்கொண்டிருப்பேன். ಸೋಲದಂತೆ பேச ಮಾತಾಡುತ್ತಾ பல ரகசியங்கள் வேதத்தில் எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பார். ರಹಸ್ಯಗಳನ್ನು எடுத்து சொல்லுவார், நான் எடுத்து கொடுப்பேன். எடுத்து கொடுப்பார், நான் அவனுக்கு கொடுப்பேன். ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ, ಅದನ್ನು ನಿಮಗೆ ಅಯ್ಯ ಕೊಡುತ್ತಾರೆ. இதுதான் தெய்வ சத்தியம். ಇದೆ ದೇವರ ಸತ್ಯ. நேரம் ஆயிப்பட்டது. ಸಮಯ ಆಗುತ್ತಾ ಇದೆ. எனக்கு நேரம் இல்லை, ಅಯ್ಯೋ ಸಮಯವಿಲ್ಲ. உங்களுக்கு நேரம் ஆயிடும். ನಿಮಗೂ ಸಮಯ ಆಗಿಬಿಡುತ್ತೆ. எனக்கு ஒரு நேரம் ஆயிருக்கிறது. ನಮಗೂ ಸಮಯ ಆಗುತ್ತಾ ಇದೆ. அந்த நேரத்தில் நானும் போய்விடுவேன். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿ போய்விடுகிற உங்களுக்காக எடுத்து ஆயத்த பண்ண போகிறேன். ಹೋಗಿ ನಿಮಗೆ ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡಲು. சீக்கிரம் போய் எடுத்த பிடிக்கிறேன். ಬೇಗ ಹೋಗಿ ಸ್ಥಳ ಹಿಡಿಯುತ್ತೇವೆ. சீக்கிரம் வந்துடுங்க. ಬೇಗ ಬಂದು ಬಿಡಿ. போதும் இந்த உலகம். ಲೋಕ ಸಾಕು. சாத்தானுடைய உலகம் இது. ಸೈತಾನನು தப்பிக்க வந்துடுங்க. ಬೇಗ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಬಂದು ಬಿಡಿ. இப்பொழுதுமாக ಈಗಲೂ பரிசுத்த பந்திக்கு போகலாம். ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಹೋಗೋಣ. பரிசுத்த பந்திக்கு யார் யார் இருக்கிறீங்க ரெட்டியே எடு. ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರುವ ಮಾತ್ರ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. சரியா அறுபடி எடுத்துக்கோ. ಸರಿಯಾದ ಸಿದ್ಧವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அவரோட கரத்தை நீட்டியவன் ஆசிரியர். ಅವರ ಕೈಯನ್ನು ಚಾಚಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. Thank you Lord.